أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, உலகின் அனைத்து பகுதிகளிலும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியை இணையதளத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் கிறிஸ்தவ சகோதரர்களே, இன்றைய விவாதம் குர்ஆன் இறைவேதமே என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது. இந்த விவாதத்திலே எதிர்த்தரப்பினர்கள் விவாதம் துவங்குகிற நேரம் வரை அவர்கள் இன்னும் வரவில்லை, வருவதாகவும் தெரியவில்லை. எனவே இது குறித்த சில பின்னணிகளை உங்களுக்கு சொல்லிவிட்டு அவர்கள் என்னென்ன வாதங்களை எல்லாம் இங்கே வந்தால் எடுத்து வைப்பார்களோ அந்த அனைத்து வாதங்களையும் நாமே எடுத்து வைத்து அதற்கு இஸ்லாத்தினுடைய பதில் என்ன என்பதையும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பதிவு செய்யவிருக்கிறோம். இந்த சான் என்ற அமைப்பினரோடு என்னென்ன தலைப்புகளிலே விவாதம் நடத்துவதாக இருந்தது என்பதை முதலில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். ஒன்னாவது, இறைவேதம் எது? இதை இரண்டாக பிரித்து குர்ஆன் இறைவேதம் என்ற ஒரு தலைப்பிலையும் பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பிலையுமாக இரண்டாக பிரித்திருக்கிறோம். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் மறுமையில வெற்றி பெறுவதற்கு உரிய சரியான கொள்கை எது? இஸ்லாம் சொல்லக்கூடிய கொள்கையா அல்லது இந்த பாவ விமோச்சனம் அவங்க சொல்றாங்களே சிலுவையில சுமந்து கொண்டார் என்று அந்த கொள்கையா? இந்த தலைப்பிலையும் அதிலையும் விவாதம் நடைவதாக இருந்தது. அடுத்ததாக கடவுளுக்கு உள்ள இலக்கணம், இஸ்லாம் என்னென்ன இலக்கணங்களை சொல்கிறது, கிறிஸ்தவ மார்க்கம் என்னென்ன இலக்கணங்களை சொல்கிறது, இதுல எது சரியானது என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அதே போல இயேசு கடவுள் தான் என்பது அவங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. அவர் கடவுளா மனிதரா என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அடுத்து மனித குலத்திற்கு வழிகாட்டி இயேசுவா முகமதா, இந்த ரெண்டு பேருடைய யாருடைய வழிகாட்டுதல் மனித குலத்துக்கு சிறந்தது என்பதும் ஒரு தலைப்பாக இருந்தது. அதே மாதிரி இயேசு சிலுவையில் அறைந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது உண்மையா பொய்யா என்ற தலைப்பிலையும் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது. அப்ப இந்த தலைப்புகள்ல எல்லாம் விவாதம் நடத்த, அதுபோக இப்போதைய கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற கடைசியாக ஒரு தலைப்பு. அப்ப இந்த சம்பந்தம் இருக்கிறது என்று அவங்க சொல்லுவாங்க, சம்பந்தம் இல்லை என்று நம்ம சொல்லுவோம். இந்த தலைப்புகள்ல விவாதம் நடத்துவதாக ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் தான் முதல் விவாதம் பைபிள் இறைவேதம் இல்லை என்ற தலைப்பில் நடந்து நம்ம நிரூபித்திருக்கிறோம். அப்ப இந்த விவாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு பின்னணியை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். இப்ப பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல விவாதம் நடத்தும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தலைப்புல நீங்க பைபிளை பத்தி என்னத்தையா சொல்லிட்டு அதோட விவாதத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப நாங்க குர்ஆன்ல உள்ளதெல்லாம் நாங்க சொல்ல முடியாம போயிடும். அதனால ரெண்டும் ஒட்டி தான் இருக்கணும், அதிக இடைவெளி இருக்கக்கூடாது. குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறது எங்களுக்கு முக்கியமான தலைப்பு. நீங்க பாட்டுக்கு முதல் தலைப்புல பைபிளை பத்தி அசிங்கமா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நாங்க குர்ஆனை பத்தி எப்படி சொல்றது என்று அவங்க வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட தலைப்பு இது.
பைபிள் இறைவேதமாங்கிற தலைப்புல விவாதிக்காவிட்டாலும் பரவாயில்ல, குர்ஆனை பத்தி நாங்க அக்கிவர ஆணிவரா கிழிக்கணும் என்று அவங்க சொல்லி என்ன செஞ்சாங்க, அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். அடுத்து மண்டபத்தை பிடிக்கும் பொழுது கூட முதல் தலைப்புக்கான அந்த தேதியில சென்ற வாரம் நம்ம இடம் கிடைத்து விட்டது. அடுத்த தலைப்புக்கு இடம் கிடைக்கல என்ற அலைந்து அலையிறோம், எல்லாமே புக்கா இருக்கிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு சேர்ந்து தான் நடக்கணும், நீங்க பாட்டுக்கு முதல் தலைப்போட விட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு குர்ஆனை பத்தி உள்ள குறைகளை சொல்ல முடியாம போயிடும் என்று சொல்லி இடமே கிடைக்காத நேரத்தில் அவங்களுடைய மிஷனரிக்கு சொந்தமான, தனியாருக்கு சொந்தமான மண்டபம் அல்ல, அவங்களுடைய கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்துல தான், அந்த விதோதயாங்கிற ஒரு அரங்கத்துக்குள்ளதான் அந்த இரண்டாவது தலைப்பு நடைபெறுவதாக இருந்தது. அதை நம்ம ஒத்துக்கொண்டோம். இடம் கிடைக்காதனாலையும் இதுதான் முக்கியமான தலைப்பு என்று அவங்க ரொம்ப ரொம்ப வலியுறுத்தின காரணத்தினாலையும் நாம அதை ஒப்புக்கொண்டோம். இந்த தலைப்பு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக வலியுறுத்தப்பட்டதும் எதிர்பார்க்கப்பட்டதுமான ஒரு தலைப்பு. இப்ப இந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது நேற்று என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவங்கள்ட்ட இருந்து போன் வருகிறது. நமக்கு ஒன்றுமே வரல. ரெண்டு சாரார் பேர்ல தான் அந்த மண்டபத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். அக்ரிமெண்டுடைய காப்பி ரசீதுல சானும் தௌஹி ஜமாத்துங்கிற பேர்ல தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது. அப்ப அது போலீஸ்ல இருந்து ஏதாவது இடைஞ்சல் பண்றதா இருந்தா ரெண்டு பேருக்கும் அவங்க என்ன செய்வாங்க, தகவல் தருவாங்க. நமக்கு காவல்துறையிலிருந்து எந்த விதமான தகவலும் வரல. அவங்க போனை போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்காரங்க தரமாட்டேங்கிறாங்க, காவல்துறை கெடுபிடி பண்ணுது, அந்த இடம் கிடைக்காது போல இருக்குது என்ற அடிப்படையில் நம்மோட என்ன செய்யறாங்க, நேற்று தொடர்பு கொள்கிறார்கள். இதுவரைக்கும் சொல்லுங்க. Assalamu alaikum wa rahmatullah. Dear brothers and sisters, Muslim brothers and Christian brothers watching online, before we get into the debate, we wanted to emphasize on few things what has been happening in the background. We decided mutually to debate on several topics. TNTJ and SAN decided mutually to debate on various topics, and the first topic what we debated was on the last weekend is Quran, is Bible God's word. Now we have gathered here to debate the second topic, but they are missing. They haven't showed up yet. For you to understand the background, whatever arguments they post, we'll definitely, inshallah, we'll answer each and every one of them before leaving this place. We have prepared everything and we know what all questions they'll ask, and we'll make sure that we'll answer all their claims and we'll falsify all their claims. Now, just to give an essence on the background, SAN and TNTJ had a mutual agreement to debate on 7 topics. Topic number 1 is what is God's word. As per their stand, they claim Bible is God's word, which was falsified last week. Now today we have gathered here to discuss, we have gathered here to prove that Quran is God's word. They haven't showed up. Similarly, we have certain other topics like sin and salvation and definition of God. Then who is responsible for Christianity? Then prophethood of Muhammad and deity of Jesus Christ. Who is the role model and pattern for humanity? And did Jesus die on cross and rise again on third day? And finally, we also claim that the Christian doctrine of God and doctrine of sin and salvation have nothing to do with biblical Jesus. These are the 7 topics which we both mutually agreed, and we decided to debate on this. And if you see all these topics, right, everything is like paired. You won't find any single topic debate. Everything is like a paired debate. If they speak about Quran, we will be speaking about Bible. And coming back to the topics, when deciding on the topic itself, they were very much adamant in debating on the second topic what we are having it today. They were not much interested in debating on the Bible, but they wanted to make sure that they wanted to present their evidence on Quran. Now, the third week of January, last week, what we had was on Bible, and when we were trying to book the auditorium, we were not able to get the second debates auditorium. Like for today, we were not able to get the auditorium. So when we told them that let us have it in a separate date, they wantedly said that they wanted the exact date, and otherwise they wanted us to postpone the previous week's debate also. Now, having said all these, they gave a call yesterday night saying that, see, this debate is arranged by both TNTJ and SAN, but so far we have never got any intimation from the police department
to stop the debate. Having said all these, they called us yesterday and told us that this debate is kind of controversial and they got orders from Commissioner office that it has to be cancelled. The auditorium is booked by both TNTJ and SAN, but still we never got any ban from the police department. And considering their all issues, we thought that let us have it here. We didn't want this to be cancelled. We also told them that we'll have this debate in the TNTJ head office, and we got a confirmation email for the same. But now they are asking us that they'll be coming here, but they don't want the webcast to happen. So there's a series of mail which we'll be explaining. There is a series of mail exchanges between TNTJ and SAN, which itself will be self-explanatory, and that we'll explain it later. அனுமதி, அதாவது இந்த இடம் இல்லைன்னு எங்களுக்கு சொல்றாங்க, அந்த மண்டபத்தை தரமாட்டேங்கிறாங்க, காவல்துறையினர் வந்து அதை நடத்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று நம்மிடத்தில் சொன்னார்கள். அப்ப இடத்துக்கு உரிமையாளர்கள் நடத்த அனுமதி தரலை என்று சொன்னால் அப்புறம் நம்ம யாராலையும் நடத்த முடியாது. இடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க நடத்தாதீங்கன்னா என்ன செய்யறது? அப்ப இது நம்ம உடனே எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டார்கள். நாம என்ன சொன்னோம்னா, இதற்காக மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, உலகம் முழுவதும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, இது வந்து மக்கள் மத்தியில் பரவலாக சென்றடைந்திருக்கிறது, இந்த தேதியில் நம்ம நடத்தி தான் ஆகணும் என்பதற்காக நம்ம என்ன செஞ்சோம், அந்த அமைப்புல சொன்னோம். மண்டபம் தரல என்று சொன்னா வேற எந்த மண்டபத்துக்கு போனாலும் இதே மாதிரியான இடைஞ்சல் வந்து தொடர்ந்து வரும். போலீசார் போய் மிரட்டுவாங்க, மண்டபத்துக்காரங்க மாட்டேன்றுவாங்க. அவங்க உறுதியா இருக்காத வரைக்கும் நம்மளால் நடத்த முடியாது. நமக்கு சொந்தமான இடமாக இருக்குமையானால், நம்ம உறுதியா நின்றோமையானால் இதை வந்து யாரும் தடுக்க முடியாது என்ற அடிப்படையில் அப்படின்னா எங்க இடத்தில் நடத்தி கொள்வோம், நீங்க வாங்க, பார்வையாளரை குறைச்சிக்கிடுவோம், 25 பேர் ஒரு தரப்புக்கு 25 பேர் என்ற அளவுல வைத்துக் கொள்வோம் என்று நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச சொன்னோம். அதன் அடிப்படையில் அந்த சான் அமைப்போட பேசும் பொழுது கண்டிப்பா நடத்தணும், நான் கண்டிப்பா வர்றோம், பார்வையாளரை குறைச்சிக்கிடுவோம், வேற எந்த விதிமுறையும் மாற்றம் செய்ய வேண்டியதில்லை என்று அவங்க போன்ல ஒத்துக்கொண்டார்கள். தொலைபேசியில ஒப்புக்கொண்ட பிறகு மின்னஞ்சல் வழியாக என்ன செஞ்சாங்க, நமக்கு அனுப்பி நீங்க வந்து இந்த இடத்துல நடக்கிறது என்பதை மெயில் மூலமாக, எழுத்து மூலமாக எங்களுக்கு இன்விடேஷன் கொடுங்க, அழைப்புதல் கொடுங்க, நாங்க வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம என்ன செஞ்சோம், அந்த என்ன போடுங்க, நம்ம மெயில் அனுப்பணும் உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக, நீங்க வாங்க, நாங்க உங்களை அழைக்கிறோம், எந்த அசம்பாவிதமும் இருக்காது, பாதுகாப்புக்கு எந்த விதமான ஒரு குந்தகமும் இருக்காது, அதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி மெயில் ஒன்று அனுப்பிவிட்டோம். அனுப்பிவிட்ட உடனே அவங்கள்ட்ட இருந்து பதில் மெயில் வந்தது, உங்களுடைய அந்த அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நம்ம மெயில் அனுப்புறோம், அந்த முதல்ல போன்ல ஒப்புதலை வாங்குறோம், இந்த இடத்தில் நடப்பதற்கு தொலைபேசி மூலமாக ஒப்புதலை வாங்குகிறோம். ஒப்புதல் வாங்கின பிறகு அவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, எழுத்துல கேட்டாங்க இல்லையா, எழுத்துலையும் கொடுக்கிறோம். எழுத்துல கொடுத்த உடனே அவங்களும் எழுத்துல நாங்கள் வர தயாரு, வருகிறோம், உங்களுடைய அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று இரவு முடித்து விட்டார்கள். முடித்த உடனே வேகமாக வந்து நம்ம என்ன செஞ்சோம், இந்த இடத்துல உள்ள ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போய் படுக்கைக்கு சென்று விட்டோம். இரவு 12:40 ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாங்க. நள்ளிரவு 12:40 மணிக்கு வந்து யார் முடிச்சிட்டு இருப்பா, 12:40 ஒரு மெயில் அனுப்பி என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கிறது, ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை, இதை வந்து லைவ் பண்ணக்கூடாது, நம்ம அங்கிட்ட 25 அங்கிட்ட பேசி முடிச்சுக்கிறேன்னு, இதை வந்து லைவ்ல ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு நிபந்தனை போட்டாங்க. அப்ப நம்ம என்ன கேட்டோம், ஏன் அப்படி போடுறாங்கன்னு காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, கமிஷனர், துணை கமிஷனர் அலுவலகத்திலிருந்து இதை லைவ் பண்ணக்கூடாது என்று அவங்க சொல்லிவிட்ட காரணத்தினால் லைவ் பண்ணாவிட்டால் தான் நாங்கள் வருவோம் அப்படின்னாங்க. அப்ப நம்ம என்ன செஞ்சோம்னா, நைட்டு 12:40 பார்க்கலையா, காலையில விழுந்த உடனே அந்த மின்னஞ்சலை பார்க்கிறோம். உடனே அவங்களுக்கு என்ன செய்யறோம், பதில் கொடுக்கிறோம். நாங்க போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் நாங்கள் விசாரித்தோம், விசாரித்த வகையில லைவ் பண்ணக்கூடாது என்று எந்த ஒரு உத்தரவும் போடப்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால நீங்க அதுக்கு தயங்க தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுப்பு போட்டு விட்டோம். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கமிஷனர் அலுவலகத்திலிருந்து சொல்லவில்லை,
முதல்ல இருந்து கமிஷனர் அலுவலகத்தில் சொல்லிட்டாங்கன்னு எழுதியிருந்தாங்க, சொல்லவில்லை. ஆனால் அது எப்படி பப்ளிக்ல நடந்து லைவ் பண்ணமோ அது மாதிரி இது பப்ளிக்ல நடந்தா தான் லைவ் பண்ணணும், குறைந்த ஆட்களை வச்சுக்கிட்டு இருக்க லைவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மெயில் போட்டாங்க. அதுக்கு நாம பதில போட்டோம், அதிகமான ஆட்கள் இருக்கிறதுக்காக லைவ் தேவையில்லாம போகலாம், நிறைய பேர் பார்த்துட்டாங்க. கம்மியான ஆட்கள் இருக்கும்போது தான் லைவ் கம்பல்சரி அவசியம். அதனால அது நீங்க தவறான கருத்தை சொல்றீங்க, நீங்க பின்வாங்கிறதுக்கு தான் எல்லா விதமான தந்திரங்களையும் கையாள்வதாக தெரிகிறது, இதுல எந்த மாற்றம் இல்லை, நீங்க வந்துதான் ஆகணும் என்று நம்ம பதில போட்டோம். அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. சொல்லுங்க. Similarly, if you see the auditorium what we booked, it's a third person auditorium. So when we booked the auditorium, we got all these issues. This auditorium is run by a Christian missionary, Vidyodaya. So even after that, when we tried to book other auditoriums, some third party auditorium, we thought that again the same issue will be there. Like they might get some threat from department or anybody, and they might at least stop this debate. So in order to avoid that, we extended our invitation. We told them that we assure you that we invite you, you come down to our place, TNTJ head office, and let's have a public debate here. Now when we told them this yesterday around 9 p.m., they also asked us for a written confirmation. And we have written emails, which is all displayed in the slide. We sent them an email clearly stating that, come on, we are inviting you, come let's have the debate here in TNTJ head office as discussed at 10 a.m. Only constraint we have here is that the number of audiences. We will not be able to arrange it for 150 people. Let's have it for 25 from our side and 25 from your side. When we told them this, they also agreed and they asked for an email confirmation. And strangely, to that email itself, they replied saying that, okay, we are ready to come and we accept your invitation. All this has been written. So when they agreed everything, we thought, okay, let's have this debate in the TNTJ head office, and we went to bed. Now this morning when we came, we were surprised to see their email. They have sent it at 12:40 a.m. in the midnight. They have sent an email saying that though they are ready to come down here, they are not willing for this live webcast to happen. They don't want us to lively webcast this debate. And the reason they told is that since you had live webcast for his Bible, God's word, in a public forum, we also wanted this to happen in a public forum. So what we told them is that if we have to have a live telecast, what is meaningful is only if we have lesser number of audience. If we have lesser number of audience, it will be a good idea to live telecast it so that others, whoever is not able to make it up here, shall watch this one. We reply them saying that will only be meaningful only if you have lesser number of audience, so that live webcast will be fruitful. In order to avoid this, they simply said that as per Commissioner's order, we are not supposed to do live webcast. But when we inquired in Assistant Commissioner office and other things, we got to know that there is no such order to ban live webcast. Now we told them that, come on, we checked with Commissioner's office that there is no such ban on live webcast. For that they replied, no, we are not telling that there is a ban from Commissioner office. In the light of Commissioner office advice of not to have the debate, we also want you to stop this live webcast. So this itself shows their stand. Now, when 9 p.m. yesterday they agreed to come down here and debate, and they wanted an email confirmation from us, for which they replied, what happened? By 12:40 they sent an email saying that they are not ready for live webcast. And even till morning, right, until we came into this debate auditorium, they never responded. They were not even willing to come back. Now, finally we got a response that we'll read it out later. இதன் அடிப்படையில் அவங்க நல்லா கவனிக்க வேண்டும். இது ஒப்புக்கொண்டு இரவுல வருவதாக சொன்னார்கள். நம்ம என்னென்ன ஏற்பாடுலாம் பண்ணியிருந்தோம் என்றால், நம்ம இடத்தில் நடத்துகிறோம், அதனால மேல யாரும் இருக்கக்கூடாது. 25னா 25 தான் இருக்க வேண்டும். நம்முடைய மக்கள் யார் வந்தாலும் வேற ஒரு ஸ்கூல்ல போய் அங்க லைவ் வச்சிருக்காங்க, அங்க போய் பாத்துக்கிறங்க. ஏன் அப்படி செய்தோம் என்றால், அவர்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அவங்க நிறைய ஆட்கள் உட்கார்ந்து இருந்தாங்க என்ற நிலை வரக்கூடாது என்பதிலெல்லாம் இரவு முழுவதும் ஆலோசனை செய்து ஆர்வமுள்ள மக்களுக்கு வேற ஏற்பாடை பண்ணிவிட்டு 25 பேர் இங்கன்னா அவ்வளவு, அதை தாண்டி ஒரு ஆள் கூட மேல வரக்கூடாது, அவங்களுக்கு சமமா தான் நம்ம இருக்கணும் என்பதிலெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி அவங்களுக்காக அந்த ஏற்பாடை நம்ம செய்திருந்தும் கூட அவங்க இதுக்கு வரவில்லை.
காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம குர்ஆன் சுன்னா என்கிற ஒரு சரியான நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய எந்த வாதமும் எடுபடாது என்பதை புரிந்து கொண்டார்கள். எதனால் வரல என்று சொன்னால், இப்ப குர்ஆனுக்கு எதிராக சிலதை சொல்வார்கள். அது நம்ம அதற்கான பதிலை நம்ம தெளிவாக வைத்திருக்கிறோம். அது நிக்காது. பொய்யான அந்த தப்சீர்ல இருக்கு, இந்த கிதாபுல இருக்குது என்று சில கதைகளை சொல்வார்கள். அதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நம்ம காரணத்தோடு புரிய வைப்போம். அப்ப இது நிக்காது. இது யார்கிட்ட இந்த மாதிரி அவங்க விவாதம் பண்ணலாம்? பொய்யையும் கப்சாவையும் இஸ்லாம் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட விவாதம் பண்ண போனா அந்த தப்சீர்ல இருக்கிறது, இந்த இதுல இருக்குது, அந்த கிதாபுல இருக்குது என்று சொன்னால் அவங்க திணறி போவார்கள். நம்முடைய ஜமாத்துடைய நிலைமை அவங்களுக்கு கொள்கை தெரிஞ்சதுனால இவங்கள்ட்ட விவாதம் பண்ணா நமக்கு சரி வராது. இன்னும் பல விஷயங்களை பைபிள்ல உள்ளதெல்லாம் எடுத்து போடுவார்கள். குர்ஆனுக்கு எதிராக நம்ம என்ன சொன்னாலும் அவங்கள்ட்ட பதில் இருக்கிறது. இந்த விவாத ஒப்பந்தத்தின் போது அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்ப தவிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குமா என்று அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். அதன் மூலமாக அவங்க ஆட்களை தூண்டி விட்டு என்ன செஞ்சாங்க, காவல்துறை மூலமாக அந்த ஆடிட்டோரியம் கிடைக்காமல் ஆக்கினார்கள். நம்ம இடத்துல வாங்கும் போதும் என்ன செஞ்சாங்க, லைவ் பண்ணக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்கு செஞ்சாங்க. அது போக இந்த லைவ் பண்ணக்கூடாது என்பதற்கு காலையில தொலைபேசியில போன போட்டு இது ஒப்பந்தத்துக்கு மாற்றம், ஒப்பந்த பிரகாரம் லைவ் பண்ணக்கூடாது என்று புதுசா ஒரு வாதத்தை வச்சாங்க. ஒப்பந்தத்துக்கு மாற்றம்னா போன முதல் தலைப்பு இருக்குத, அதை லைவ் நாங்கள் நீங்களும் பண்ணீங்களே, லைவ் பண்ணுவதாக நீங்களும் அறிவிப்பு செஞ்சீங்களே, உங்களுடைய சைட்லயும் அந்த லைவ் உடைய அறிவிப்பு இருக்கிறது. அவங்களுடைய சைட்ல போய் பாத்தீங்கன்னா லைவ் காண அறிவிப்போடு இன்னும் எடுக்கப்படல. அவங்களுடைய வெப்சைட்ல என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த இரண்டாம் தலைப்பும் லைவாக நடைபெறும், அதை லைவ காணுங்கள் என்று நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த லைவ் பண்ற அறிவிப்பு அதுல இருக்கிறதையும் பாக்குறோம். அப்ப முதல் தலைப்பை பொறுத்த வரைக்கும் onlinepj.comலையும் tntj.netலையும் நம்ம எப்படி லைவ் பண்ணணுமோ அதே மாதிரி அவர்களுக்கு உரிய வெப்சைட்லையும் நினைஞ்சாங்க லைவ் பண்ணினார்கள், லைவ் உடைய அறிவிப்பு போட்டிருக்கிறார்கள். அது எப்படி ஒப்பந்தத்துக்கு மாற்றமா இருக்கு? ஒப்பந்தத்தில் இருக்க போய் தானே அவங்களும் பண்ணுனாங்க, நம்மளும் பண்ணணும். இப்படி ஒரு அடுத்த ஒரு நொண்டி சாக்கையும் சொன்னார்கள். அப்ப இது எதுவுமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்பதையும் உங்களுக்கு நாங்க பதிவு செய்யறோம். Similarly, when we invited them to this private place, we clearly told them that let's not have a majority of our crowd because it is our place. So we told them that let's cut down on the number of head count. We said we'll have 25 per head. We told them clearly that we'll not include extra people more than 25 from our side, just to make sure that they are also comfortable. And in order to make, we also made alternate arrangement for other people because a lot of people have come from other places, outstations. So we also made them alternate arrangements so that they can watch this live in some other premises. Now, if you have to understand clearly that why they did not show for this debate. It is only because we follow Quran and Sunnah, they are not able to debate with us. Otherwise, they'll be quoting lot of tafsirs, they'll be quoting lot of qissas, lot of lies, which other Muslims might believe. But following Quran, being the followers of Quran and Sunnah, we are not believing all those. So they realized that in the course of doing this agreement and in the previous debate itself, they realized when they were putting all this fabricated hadiths, we plainly told that we are not accepting these as hadiths. So when they understood our stance very clearly, there is no point in debating with us because they felt that whatever question they ask cannot be apt for us. It may be apt for other Muslims, but being the followers of Quran and Sunnah, they cannot, all these claims will not hold good with us. Now, also, if you see this episode, the whole episode of San and TNTJ, right? So they found a way to get out of here. They realized that they'll not be able to put any arguments which is valid. They wanted to find a way out of it. Now they have put a lame excuse saying that this is from the commissioner order. Now, it is, in fact, now the commissioner's order, probably we think that they might have stirred the commissioner's office or they might have put complaints through commissioner's office just to make sure that they cancel this debate. Also, if you, when we had telephonic conversation with them yesterday, they told that live webcast is against the debate agreement. But it is not against debate agreement. Even for the sake of argument, if you assume that it is against debate agreement, why did they live telecast it last week? Last week they live telecasted the debate, and even now, right, if you see in their blogspot and website, they have put clearly that it will be live telecast. If it is against the agreement, why are they live telecasting it now, even now? They haven't removed the announcement yet.
So such lame excuses will not hold good with TNTJ because we are the followers of Quran and Sunnah. அடுத்ததாக அவங்களுடைய வெப்சைட்ல இந்த செய்திகளை எழுதணும்ல, அவங்க என்ன முடிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, இந்த விவாதம் வந்து கமிஷனர் அவர்களால் தடை செய்யப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒத்துக்கிட்டதெல்லாம் காணோம். உன்னை அப்படி எழுதிட்டாவது மாத்தணுமா இல்லையா? அவங்க வெப்சைட்ல என்ன இருக்கு, இந்த ஸ்டில் இப்ப போய் பார்த்தா கூட என்ன இருக்குன்னு கேட்டா, இந்த விவாதம் கமிஷனர் அவர்களால் தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை மாத்திரம் உங்களுக்கு அறிய தருகிறோம், மற்ற விவரங்கள் பிறகு தருகிறோம் போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோட ஓச்சி விட்டு ஓடுவதுதான் திட்டமே தவிர, இன்னைக்கு காலையில் இங்க வருவதா ஒப்புக்கொண்டாங்களா, அதெல்லாம் அதுல காணோம். அதனுடைய விவரம், அந்த தொடர்புகள் எதையும் போடாம தடை செய்யப்பட்டு விட்டதுன்றதுதான் அவங்களுடைய மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அறிவிப்பதில் இருந்து அவங்க விவாதம் நடத்துவதற்கு தயாராக இல்லை. அவங்கள்ட்ட அதை இப்ப உட்காந்துக்கிறங்க எல்லாரும், அவங்க தான் வரல இல்லைங்க, நம்மளுக்கு இன்னைக்கு இந்த இடத்தையும் புல் பண்ண சொல்லுங்க, விரட்டி விட்டாலும் கூப்பிடுங்க. அங்கேயுமா இது உட்காருங்க. சரி, அப்ப மக்கள் எல்லாரும் உட்காந்துக்கிறேன். சரி, அது இருந்துட்டு போகுது. சரி, அப்ப இதான் விஷயம். அவங்களுடைய வெப்சைட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, தடை செய்யப்பட்டு விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? விவாதத்துக்கு தயார் இல்லைன்னு அப்ப முடிவு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. நேற்றே முடிவெடுத்து இன்னைக்கு காலையில வரைக்கும் தடை செய்யப்பட்டதுங்கிற ஒரு செய்தியை தான் கொண்டு போறாங்களே தவிர, இவங்க வந்து ஒத்துக்கொண்டதையும் போடல, நாங்க லைவ் வேணாண்டு கோரிக்கை வச்சிருக்கிறோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் போடல, தடை செய்யப்பட்டதுங்கிற செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அப்ப அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லிட்டு இருக்கும் அழிச்சிடலாம். அவங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறோம், அதனால அவங்க மறுக்க முடியாது. அப்ப இதுதான் வந்து அந்த விவாதத்துக்கு அவங்க தயாரா இல்லை என்பதற்குரிய தெளிவான முதல் ஆதாரமாக நம்ம வைக்கிறோம். So similarly, if you see, there is an announcement in their own website. They plainly put in their own website saying that since this debate is banned in Commissioner's office, we shall not have the debate. That is what is their announcement. They have put it in their own blog spot that we might not have the debate because in light of Commissioner office advice. So they also said that they will be releasing all the information related to this later on. Now we are asking them, when we had this alternate arrangement of having it in the TNTJ head office, why didn't they put it in their website? So it is evident that even yesterday night only they realized that it is not worthful to debate with TNTJ because they don't have enough claims to answer us. So they decided even yesterday that we'll not go for a debate, and that is the reason they plainly put that they are not, in light of Commissioner's office advice, we are cancelling the debate. And why didn't they put all alternate arrangements? So this is the first evidence that they haven't turned up for the debate and they are not ready for the debate. And we have enough screenshot of all these, and even if they deny, we can prove that. Now this itself shows that they are not ready for the debate, and we'll continue. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர்கள் விவாதத்துக்கு வராவிட்டால் கூட கியாம நாள் வரைக்கும் நீங்கள் வந்து தேடி பார்த்தாலும் இப்ப நாங்க உங்களுக்கு அவங்க வாதத்தெல்லாம் எடுத்து வைக்க போறோம். இதை தவிர வேற வாதம் அவங்கள்ட்ட இல்ல. அவங்க வந்திருந்தாலும் இப்ப நம்ம சொல்ல போற வாதங்களை தான் சொல்வார்கள், வராட்டாலும் இதுதான் வாதம். அப்ப இந்த வாதம் அவர்கள் வந்தால் என்ன வாதிடுவார்களோ அதுல கூட நேரமின்மையினால சிலது விடுபட்டுறலாம். நம்ம விடுபடாம அவங்க என்னவெல்லாம் சொல்வார்களோ அனைத்து வாதங்களையும் வைத்து அதற்கான பதில், இஸ்லாத்தினுடைய பதில் என்ன, இந்த வாதங்களை எப்படி நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டோம் என்று கேட்டால், இஸ்லாத்துக்கு எதிராகவே அவர்களுக்கு என்று சில ஆங்கிலத்திலும் மாநிலங்களிலேய உலகத்தில் உள்ள எல்லா பிராந்திய மொழிகளிலேயும் இணையதளங்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த இணையதளங்கள் வழியாக என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆனுக்கு எதிரான நிறைய கேள்விகளை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு வெளிநாட்டில இருந்து, அமெரிக்காவில இருந்து ஏதோ ஒரு நாட்டில இருந்து செய்யப்படுகிறது. இவங்க எல்லா மொழிகளில் அதை மொழிபெயர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல கேட்கிற கேள்விகள் தான் இவங்களும் கேட்க இருக்கிறார்கள். அப்ப இதை தாண்டி ஒரு கேள்வி அவங்களுக்கு இல்ல. அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ரெண்டு விதமான கேள்விகள் தான் அவங்களுடைய அடிப்படையில் இருக்கிறது. ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆன் இறைவேதங்கிறீங்க, குர்ஆன் வந்து எது குர்ஆன் என்பதிலே உங்களுக்குள்ள சண்டை இருக்கிறது. அவங்களுடைய பிரதானமான வாதம் என்ன, எது குர்ஆன் என்பதிலேயே அவர் ஒரு மாதிரி சொன்னாரு, இவர் ஒரு மாதிரி சொன்னாரு, இவர் ஒரு மாதிரி சொன்னாருன்ற மாதிரி உள்ள சில வாதங்களை வைத்து அதுக்கு நிறைய நூல்கள்லாம் எடுத்து மேற்கொள்ளலாம் காட்டுவாங்க. பார்த்தால் சாதாரண பண்டிதர்களுக்கு விளங்கும், பாமர மக்களுக்கு என்னவாக, குர்ஆன்ல இப்படி குழப்பம் இருக்குதோ, குர்ஆன்ல இப்படி மாற்றம் இருக்குதோ என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குகிற வகையில் அது மாதிரி சில விஷயங்களை என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அதாவது குர்ஆன் பாதுகாக்கப்படல,
அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, குர்ஆன்ங்கிறது பாதுகாக்கப்படவே இல்லை. பல குர்ஆன் இருக்கிறது, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு குர்ஆன் இருக்கிறது, ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு குர்ஆன் இருந்தது. இந்த மாதிரியான சில வாதங்களை வைப்பாங்க. இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது என்ன வைப்பாங்கன்னு கேட்டா, குர்ஆன் முரண்படுது. குர்ஆன்ல உள்ள ஒரு வசனத்துல இப்படி சொல்லி இருக்குது, இன்னொரு வசனத்துல இப்படி சொல்லி இருக்குது, இது ரெண்டு முரண்பாடு என்று ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க. ஒரு 118 பட்டியல் வச்சிருக்காங்க. அப்ப குர்ஆன் குர்ஆனோட குர்ஆன் மோதுகிறது என்கிற ஒரு வாதமும், பல குர்ஆன்கள் இருக்கின்றன என்றதுதான் அவங்களுடைய மொத்த தீமை. ரெண்டு தான். இந்த ரெண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது குர்ஆன் பாதுகாக்கப்படல, பல குர்ஆன் இருக்கிறது என்பது ஒரு வாதம். குர்ஆன் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுது என்பது இரண்டாவது வாதம். இதுக்கும் ஒரு நிறைய ஆதாரங்களை காட்டுவாங்க, அதுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டுவாங்க. இதற்கான பதிலை ஒவ்வொரு முஸ்லீம் இப்ப அறிந்து கொள்ளலாம். அதாவது முஸ்லீம் அறிஞர்கள் மாத்திரம் அறிந்து வைத்திருந்த ஒரு விஷயம் அனைத்து மக்களுக்கும் அறியக்கூடியதாக தான் இந்த விவாதத்துக்கு நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அதை இப்ப அதுக்கு ஏற்றவாறு அந்த விஷயத்தை என்ன செய்யறோம், நம்ம இப்ப எடுத்து வைக்க இருக்கிறோம். Dear brothers, now exactly we are entering into the debate. So we know until Qiyamah, inshallah, whatever questions they'll ask, so everything can be broadly classified into two categories. Number one, they'll claim that Quran is full of confusion and you do not have a clear picture as to what is Quran. This is their first claim. And in that, they'll also say that they'll put a lot of evidences, and they'll also say that Quran is not preserved. To a layman, it might appear that, okay, something is true in their claim. But if a scholarly Muslim itself sees that, he'll be very clear in answering all those claims. This is the claim number one in a broader category. With two categories, the first one, they'll claim that Quran is full of confusion. You will not be able to judge what is Quran and what is not. They will also say that everybody has their own copy of Quran and it has been different during different times of period. This is the number one claim they'll be raising. Number two, they'll also say that Quran is self-contradicting. There are a lot of contradictions within the Quran. So these are the two major claims they'll be posing, and whatever we are going to continue is for the benefit of the Muslims to understand that Quran is not contradicting, neither Quran is contradicting, nor Quran is not in a state of confusion. So this, inshallah, this will be of great help to the Muslims. Even a layman will be able to answer all these claims. And whatever claims they have been putting is not from their own intelligence, like we already quoted. It is either borrowed intelligence or stolen intelligence. Some people abroad might have written something about Quran and they'll list down all the questions and they'll basically pull out everything. They'll make a local regional translation and they'll showcase as if they have prepared all this. They'll showcase as if they are very scholarly in all this by quoting all the Quran numbers and surahs. அடுத்ததாக இது இரண்டும் அவங்களுக்குரிய பதில். எது குர்ஆன் பாதுகாக்கப்படல, பல குர்ஆன் இருக்கிறது என்பது குர்ஆனுக்கு எதிராக அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. குர்ஆன்ல முரண்பாடு இருக்கிறது என்பது அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. இதுக்கு பதிலும் நம்ம சொல்லணும். அதோட குர்ஆன் இறைவேதம் தான் என்பதற்கு நம்ம சைடுல இருந்து வாதத்தை வைக்கணும்ல. குர்ஆன் இறைவேதம் இல்லைங்கிறதுக்கு அவங்க சொல்வதற்கு பதில் சொல்வதோட குர்ஆன் இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு நம்ம சைடுல என்னென்ன சான்றுகள் இருக்கிறதோ அதையும் வைக்கணும். மூணு விதமாக இந்த விவாதத்தை இப்ப நம்ம அமைத்திருக்கிறோம். ஒன்னு இறைவேதம் என்று நாங்க ஏன் நம்புகிறோம் என்பதற்கான ஆதாரங்கள். ரெண்டாவது குர்ஆன் பாதுகாக்கப்படலை என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாதங்கள் அனைத்திற்குமான பதில். மூணாவது குர்ஆன்ல முரண்பாடு இருக்குது. ஒரு வசனத்தை காட்டுவாங்க. நீங்களே பார்த்தா உங்களுக்கு முரண்பாடு மாதிரி சிலருக்கு தெரியும், சிலர் சிந்தனையோட பார்த்தா தெரியாது. அப்ப அது முரண்படவில்லை, அது பொய்யா சொல்றாங்க என்பதை விளக்குதல். ஆக மூணாக இதை நம்ம பிரித்திருக்கிறோம். ஒன்னு குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான நம்ம தரப்பு வாதம். ரெண்டாவது குர்ஆன் பாதுகாக்கப்படலை என்பதற்கு அவங்க வைக்கிற ஒவ்வொரு வாதத்திற்கும் ஒன்னு விடாமல் அனைத்து வாதத்திற்குமான பதில். மூணாவது அவங்க குர்ஆன்ல முரண்பாடுகள் இருக்குங்கிறாங்க இல்லையா, என்னென்னவெல்லாம் சொல்றார்களோ அதற்கான பதில். அப்ப நீங்க விவாதம் நடந்தால் என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தீர்களோ, எதிர்பார்த்து கொண்டு இந்த இணையதளத்தின் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறீர்களோ, அது எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் என்ன செய்வோம், நம்முடைய நேரத்தை நாளை பயனுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் நம்ம ஆக்கிக் கொள்வோம். Now, these two are the allegations what they put on Quran. Number one is that they say that Quran is self-contradicting. Number two, they also say that Quran is not preserved. These are the two allegations, broader category. They say that Quran is not preserved. Now, we are also here
to prove that Quran is God's word with enough evidence to show that Quran is God's word. So if you see this debate, it will have an essence of all these three. Number one, it will also speak about Quran being preserved. Number two, it will also clarify all the so-called contradictions in Quran. Number three, it will also clearly prove, it will also emphasize that Quran is God's word. So these are the three broader categories with which this debate is going to proceed. And inshallah, to the audience and all those who watch live, we ensure that whatever essence you will get out of the debate, whatever expectation you will have, inshallah we will cater your expectation and we will make it useful. The whole day if you see, you will get the effect of watching a debate, and we'll put valid arguments followed by valid answers to that. Similarly, we'll also put enough number of evidences from Quran to prove that it is God's word. அடுத்து இன்னொன்று அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு பண்ணிக்கிறோம். குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு அவங்க வைக்கிற மாதிரியான ஒரு ஆதாரத்தை வைப்பதாக இருந்தால் நம்ம என்ன வைக்கணும்? அவங்க என்ன ஆதாரம் வச்சாங்க? பைபிளுக்கு வச்சாங்கல்ல. பைபிள் இறைவேதமா என்பதற்கு பைபிளே சொல்லுது, அதான் ஆதாரம். பைபிள் இறைவேதத்துக்கு என்ன ஆதாரம்? பைபிளே இறைவேதம் இருக்குதுல, அதுதான் ஆதாரம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த மாதிரி ஆதாரத்திலும் நம்ம ஆரம்பிக்க மாட்டோம். இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரி சொல்வதாக இருந்தால் குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு குர்ஆனே சொல்லுது பாருங்க. 2:33, 4:47, 15:9, 76:23, 2:99, 2:159, 4:61, 4:105, 5:48, 6:92, 6:155, 12:2, 16:89, 16:64, 17:105, 17:106, 20:2, 20:113, 22:10, 22:50, 2:41 இந்த வசனங்கள் எல்லாம் நாமே இறக்கினோம் என்று கருத்தில் இருக்கிறது. இந்த அனைத்து வசனங்கள்லையும் இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், நாம் தான் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றதுனால இது அல்லாஹ்வுடைய வேதம் என்று அவங்க பாஷையில அவங்க பாணியில சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நிரூபணமாகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அல்லாஹ் இறக்கினான், நாம் இறக்கினோம் இல்லாம அல்லாஹ் இறக்கினான் என்று 2:90, 2:170, 2:174, 2:176, 2:231, 3:3, 3:4, 3:7, 4:113, 4:166, 5:49, 5:104, 6:114, 7:196, 16:65, 18:1 இதுல எல்லாம் என்ன வருதுன்னா இந்த குர்ஆன் அல்லாஹ் தான் இறக்குனான்னு வருது. அல்லாஹ் தான் இறக்குனான்னு அதுவே சொல்றதுனால அது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று அவங்க பாணியில சொல்வதாக இருந்தால் நிரூபித்து விட்டோம். இறைவேதத்தை பைபிளை நிரூபிச்சாங்கல்ல, அந்த மாதிரி நிரூபிக்கிறதா இருந்தா பைபிளே இறைவேதம் சொல்லுதுல, அவங்க ஒண்ணுதான் சொல்லுதுன்னாங்க, ஒரே ஒரு வசனத்தை காட்டினாங்க. உண்மையில் அவ்வளவுதான் இருக்கவும் செய்யுது. குர்ஆன் இறைவேதம் தான் என்று சொல்லி நான் வாசித்த இத்தனை வசனங்கள் இருக்கிற காரணத்தினால் அவங்க வாத பிரகாரம் குர்ஆன் இறைவேதம் என்று நிரூபித்து விட்டோம். ஆனால் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். பொருத்தமான காரணங்களை நம்ம அடுத்து சொல்லுவோம். அவங்க பாணியிலே ஒன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, விவாதம் நடந்து அப்படித்தானே சொல்லியிருப்போம். அதுக்காக வேண்டி இதை என்ன செய்யறோம், முதல்ல பதிவு பண்றோம். Now if we are to debate with them, we'll also put in a similar manner as to how they proved that Bible is God's word. They quoted only one verse from the Bible, if I remember it right. The only one verse from the Bible they quoted and said that Bible itself claims that this is God's word, hence Bible is God's word. Right? Now, if we have to prove by their stance, if we have to adopt their style, we'll simply say that we have enough number of verses in the Quran which speaks that Quran which says we have revealed. In this definition you will find, this meaning you will find a lot of verses which says we have revealed. And to quote all these in 2:33, 4:47, verse 15:9, 76:23, 2:99, 2:159, 4:61, 4:105, 5:48, 6:92, 6:155, 12:2, 6:89, 16:64, 17:105, 17:106, 22, 20:113, 22:10, 22:50, 2:41. So all these verses says that we have revealed. Similarly, Allah himself says that Allah has revealed this. So you will find all these in verses 2:90, 2:170, 2:174, 2:176, 2:231, 3:3, 3:4, 3:7, 413, 4:116, 5:49, 5:104, 6:114, 7:196, 16:65, 18:1. All these verses, Allah himself says that Allah has revealed this Quran. If we were to answer them, we would have answered them like this. But we will not be like that. Though they quoted only one verse from Bible to claim that Bible is God's word,
we have enough number of verses from Quran, and this would have been sufficient for the debate. But now, what we are going to do is, we are going to show you enough evidence so that everybody is convinced that Quran is God's word. அப்ப அவங்க பாணியில நம்ம நிரூபித்து விட்டாலும் நம்ம பாணியில நிரூபிக்கணும் இல்லையா? குர்ஆன் இறைவேதம் என்று எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் சொன்ன அடிப்படையில தான் நாங்க துவக்கத்தில் நம்புகிறோம். அதற்கு பிறகு சிந்தனையை செலுத்தும் பொழுதும் அந்த நம்பிக்கை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இது இறைவேதம் தான். நம்ம ஆரம்பத்தில் நம்பினது ஆதாரத்தை வச்சு நம்பல. நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு இறைவேதம் சொல்லி தந்தார்கள், அப்படி நம்புகிறோம். அதுக்கு பிறகு நம்ம சிந்தனை செலுத்தி பார்த்தால் நம்முடைய தாய் தந்தையர்கள் எதை இறைவேதம் சொன்னார்களோ அதுவே இறைவேதம் என்று நிரூபிக்கிற வகையில சான்றுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த சான்றுகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இஸ்லாமிய அறிவுடைய மக்களுக்கு இது தெரிந்த விஷயங்கள். அந்த இரண்டாவது மூன்றாவது டாபிக் தான் அதிகமான பேர் தெரியாமல் இருக்கிறார்கள். குர்ஆன் இறைவேதம் என்பதற்கு வைத்திருக்கக்கூடிய சான்றுகள் எல்லாம் அதிகமான பேர் தெரிந்து வைத்திருந்தாலும் இத கிறிஸ்துவ சமுதாய மக்கள் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். அப்ப அந்த மாதிரி மக்களுக்காக வேண்டியும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அறிவு கூட இல்லாம இருக்கக்கூடிய மக்களும் நிறைய இருக்கிறார்கள். அவங்களும் இணையதளத்தின் வழியாக இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக வேண்டியும் முதல்ல எதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், குர்ஆன் இறைவேதம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய என்னென்ன சான்றுகள்லாம் இருக்கிறது அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஆதாரங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு இப்ப எடுத்து வைப்போம். முதல்ல அல்தாபி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். Dear brothers, so if we have to prove that by their claim, we have enough number of evidences. But as per we Muslims believe in Quran to be God's word, since our forefathers told initially. But later on, we also did enough research on Quran to understand, to affirm our belief that Quran is God's word. Now we'll have enough number of evidences from Quran to prove that it is God's word. Though this maybe this story may not be new for all Muslims, we are sure that for majority of the Christians watching this online and majority of the Christians who are misled by these people will understand that Quran is God's word. So we are here to prove, we are here to convince even the non-Muslims that Quran is God's word. And the number 2 and number 3 category, like whether Quran is preserved or whether Quran is self-contradicting, inshallah will be useful for the Muslim. But for Muslims to affirm their faith, affirm their belief, we are hereby presenting few scientific evidences from Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நம்மிடத்தில் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அதிலே ஒரு சான்றாக நவீன கால அறிவியலை முன்வைக்கிறோம். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான அறிவியல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கண்டுபிடிப்புகள் அனைத்துமே பெரும் பெரும் அறிஞர்களுடைய கூட்டு முயற்சியாலும் அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளுடைய துணையை கொண்டும் அவற்றை எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கண்டுபிடிக்கிற எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் இந்த கருவிகள் இதற்குரிய சாதனங்கள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு 500 ஆண்டு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் கடந்து சென்றால் யாருமே இதை பற்றி பேசி இருக்கவே இயலாது. ஒரு 1000 ஆண்டுகளை கடந்து யோசித்தால் இதை பத்தி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்துல வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா 1000 வருஷத்துக்கு பின்னாடி யோசிச்சா எதையெல்லாம் மக்கள் கற்பனை கூட பண்ணி இருக்க மாட்டார்களோ அது மாதிரியான அறிவியல் விஷயங்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. அதுவும் குர்ஆன் ஏதோ அறிவியல் பாடம் நடத்தி உலகத்திற்கு விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்த வேதமும் இல்லை. அது இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும், ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான், அதனை ஏற்பதனால் கிடைக்கிற நன்மைகள் என்ன, அதை புறக்கணிப்பதால் கிடைக்கிற கேடுகள் என்ன என்ற போதனைகள் தான் திருக்குர்ஆனுடைய நோக்கம். ஆனால் அந்த போதனைகளை சொல்லுகிற நேரத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளிலும் சொல்லப்படுகிற உவமைகளிலும் நவீன கால விஞ்ஞானத்திற்கு முரணில்லாத வகையிலும் நவீன கால விஞ்ஞானத்தை மெய்ப்பிக்கிற வகையிலும் மிக துல்லியமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் அறிகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு உள்ள ஒரு அறிவியல் விஷயத்தை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் நமது உடலிலே ஏற்படுகிற வலிகளை சொல்லலாம். எத்தனையோ விதங்கள்ல நம்ம உடல்ல வலி ஏற்படுகிறது. உடல்ல எலும்புகள் முறிஞ்சு போகும், அதனால உடல்ல வலி ஏற்படலாம். காயங்கள் வழியாக வலி ஏற்படலாம், கொப்பளங்கள் வழியாக வலி ஏற்படலாம், நோய் கிருமிகள் வழியாக வலி ஏற்படலாம். இப்படி பல வழிகள்ல நம்முடைய உடல் வலி ஏற்படுகிறது, வேதனையை நாம் அனுபவிக்கிறோம்.
இதுல நெருப்பு சூட்டின் வழியாக வேதனை அனுபவிக்கிறது இருக்கிறது. தீ பட்டுருச்சுன்னா அது கடுமையான வெப்பமோ அல்லது நல்ல சூடான வெந்நீரோ நம்ம உடம்புல பட்டுருச்சுன்னா அதுவும் நம்முடைய உடலுக்கு வலியையும் வேதனையும் தருகிறது. இந்த வலியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அந்த வலிகளை உணர்கிறோம் என்று சொன்னால், நெருப்பு சூட்டின் வழியாக உஷ்ணத்தின் வழியாக நம்ம உடம்பு ஒரு வெப்பத்தை ஒரு வேதனையை உணர்வதாக இருந்தால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடலுக்கு மேல போர்த்தப்பட்டிருக்கிற தோள்கள் தான் அதற்கான காரணம். நவீன விஞ்ஞானம் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் உண்மை. நம்முடைய தோலை இன்றைய மருத்துவ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செஞ்சு சொல்றாங்க, தோல்ல 3 அடுக்குகள் இருக்கிறது. நீங்க இந்த படம் கூட போடுவாங்க, இந்த படத்துல பாத்தீங்கன்னா நன்ற தெளிவா தெரியும். 3 அடுக்குகள் இருக்கும். அந்த 3 அடுக்குகள்ல முதல்ல இருக்கிற அடுக்கு சாதாரணமா ஒரு லேசான வெப்பம் நம்முடைய உடம்புல படுது. சூரியன்ல ஒரு கோடை காலத்துல மதியம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்தா சில பேருடைய உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல செவந்து போயிடும், சில பேருக்கு கருத்து போயிடும். இது மாதிரி செவந்து போறது கருத்து போறது எல்லாமே அந்த தோலுடைய முதல் அடுக்கு டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் சூடு கூடிச்சுன்னு வச்சுக்குவோம், நல்ல சூடான டீ கொட்டிடுச்சு, அது கொதிக்க வச்ச வெந்நி உடம்புல பட்டுருச்சு, அப்போ உடம்புல கொப்பளங்கள் வரும். கொப்பளங்கள் வர்ற அளவுக்கு நம்ம உடம்புல உஷ்ணம் பட்டுச்சுன்னா நம்ம தோல்ல 2வது அடுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு என்று அர்த்தம். அதையும் தாண்டி அதிகமான ஒரு வெப்பம் உடம்புல தீப்பத்திக்குச்சு என்று சொன்னால் அப்ப நம்ம உடம்புல இருக்கிற தோலெல்லாம் கரிஞ்சு தோலே இல்லாம போய் உடம்பு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும், உள்ள இருக்கிற சதை தெரியும். அது மாதிரியான லெவலுக்கு வந்தா தோலுடைய 3வது அடுக்கும் டேமேஜ் ஆகி மொத்த தோலுமே போயிடுச்சு. இந்த 3 அடுக்குல தான் தோல்கள் இருக்கிறது. நம்ம இந்த 3 அடுக்குங்கிறது தொட்டு பார்த்தோம்னா சாதாரணமா ஒரு விரல் தண்டி கூட இல்ல, ஆனா அது உள்ளுக்குள்ள அவ்வளவு விஷயங்களை இறைவன் வைத்திருக்கிறான். இப்ப இந்த 3 அடுக்குல 3வது அடுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு என்று சொன்னால் அதற்கு பிறகு அந்த உடம்புல கொண்டு போய் ஒரு வேதனையை நீங்க கொடுக்குறீங்க. எப்படி வேதனைப்படுத்துறீங்கன்னா, அந்த தோல் இல்லாத உடம்புல ஒரு நெருப்பை கொண்டு சூடு வைக்கிறீங்க. சாதாரண லேசாக ஒருத்தருக்கு தோல் டேமேஜ் ஆகிருக்கும் போது தீய கொண்டு வச்சா இன்னும் கொஞ்சம் வலிக்கும். வெந்த புண்ணுல வேலு பாய்ச்சிருந்தாங்களே, லேசா புண்ணு இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் வேதனையை கொடுத்தா கூட கொஞ்சம் வலிக்கும். அதுவே ரொம்ப கடுமையான வேதனை புண்ணாகி இருக்கும் போது திரும்ப கொண்டு போய் ஒரு நெருப்பை கொண்டு போய் வச்சா மேலும் கடுமையா தான் வலிக்கும். அப்படித்தான் நம்ம யோசிப்போம். ஆனா அறிவியல் சொல்கிறது அப்படி இல்ல. கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறான, மொத்த தோலும் ரிமூவ் ஆகி கரிஞ்சு நாசமா போயிருக்கிறான, அது மாதிரியான ஆளை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உடம்புல கொண்டு போய் நீங்க நெருப்பை பத்த வச்சா அல்லது சூடான ஏதாவது ஒரு பொருளத்துக்கு ஊத்துனா, நல்லா கொதிக்க வச்சு 50 டிகிரி செல்சியஸ்ல ஒரு தண்ணியை கொதிக்க வச்சு கொண்டு ஊத்துனா தாங்க இயலுமா? உடம்புல தோல் இல்லாத மனுஷனுடைய உடம்புல ஊத்துனா அவன் தாங்கிட்டு சாதாரணமா உட்கார்ந்துருப்பான், அவனுக்கு அது வலியே தெரியாது. ஏன் வலி தெரியாதுன்னா, நம்முடைய தோள்கள்ல தான் நம்ம மூளைக்கு தோல்ல படக்கூடிய அந்த உஷ்ணத்தை சொல்லக்கூடிய நரம்புகளுடைய நுனிகள் எல்லாம் தோல்ல தான் இருக்கிறது. அந்த தோல் கரிஞ்சு போன உடனே வலிகளை கொண்டு போய் மூளைக்கு சொல்லக்கூடிய அந்த நரம்புகள் எல்லாம் கட்டாயிருது. அப்ப வலியே மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குது. நெருப்பு சூடு தான் இது. அதே இது தோல் இல்லாத நேரத்தில் ஒருத்தர் போட்டு அடிக்கலாம், அடிச்சா வலி தெரியும். ஒரு நல்ல பெரிய வெயிட்டான பொருளத்துக்கு போட்டு அழுத்தம் கொடுக்கலாம், அப்ப கூட வலி தெரியும். ஆனால் உஷ்ணத்தை கொடுத்து வலி ஏற்படுத்துறதா இருந்தா தோல் இல்லாட்டி உஷ்ணத்தை சூட்டை வெப்பத்தை ஒரு மனிதனால் உணர்ந்து கொள்ள இயலாது, அந்த உஷ்ணம் அவனுக்கு வலியை ஏற்படுத்தாது என்று இன்றைக்கு அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை ஒரு 500 வருடத்திற்கு முன்பு யாரும் சிந்தித்திருக்க இயலாது. ஆனால் திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இதை பற்றி மிக தெளிவாக பேசுகிறது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒருவர் பேசுவதாக இருந்தால் சாதாரண மனிதன் இதை சொல்ல இயலாது. யார் இந்த தோலை படைத்தானோ, அந்த தோலுக்குள்ள இந்த உணர்ச்சிகளை எல்லாம் வைத்தானோ, அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இதை சொல்லவில்லை என்பதற்கு இந்த ஒரு விஷயமே மிக தெளிவான சான்றாக நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் குர்ஆன் இதை பற்றி என்ன சொல்கிறது என்று பார்த்தால், சூரத்து நிசாவுடைய 56வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நாளை மறுமையில இறை மறுப்பாளர்களை நரக நெருப்பிலே போட்டு பொசுக்கப்படும் பொழுது, நெருப்புல போட்டு சாதாரண வேதனைப்பட்டு பாம்பு கொத்துறது வேற மாதிரி கள்ளத்துக்கு போடுறது அப்படி சொல்லல, கரெக்டா நெருப்புங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். நெருப்புல போட்டு வேதனைப்படுத்தும் பொழுது குல்லமா நலிஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப், அவங்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் அவர்கள் வேதனையை உணர்வதற்காக மீண்டும் மீண்டும் வேறு வேறு தோள்களை நாம புதிதாக போர்த்தி கொண்டிருப்போம். தோல் கருகுச்சுன்னா நம்ம அறிவுல ஒரு மனுஷனுடைய அறிவுல சொல்றதா இருந்தா தோல் கருகிருச்சு விடக்கூடாது, சதையும் எரிப்போம்.
சதையும் கறிக்கு போச்சு விடக்கூடாது, எலும்பையும் கறிப்போம், இப்படி சொன்னா நம்ம பயங்கர வேதனை நடப்போம். ஆனா அறிவாளியுடைய பார்வையில, ஒரு விஞ்ஞானியுடைய பார்வையில, தோல் கருகுனதுக்கு பிறகு என்ன வேதனை, தோல் கருகுனதுக்கு பிறகு நெருப்பு கொண்டு வைக்கிறாங்க வலிக்கும். அறிவியலாளர் கேட்பாங்க. அந்த வார்த்தையை குர்ஆன் தெளிவா பயன்படுத்துகிறது. இது எப்படி பயன்படுத்த முடிந்தது? திருமறை குர்ஆன் பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அது இறைவன் அருளிய வார்த்தை என்பதை அது நிரூபிக்கிறது. குர்ஆன் எப்படி சொல்கிறதா? குர்ஆன் இந்த அளவுக்கு வலி எங்க வருது, எப்படி வருது, மிக துல்லியமான வார்த்தையை குர்ஆன் பயன்படுத்துகிறது. ஆனா இதே விஷயத்தை அவங்க சொல்லக்கூடிய பைபிளோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்குவோம், ஏருக்கு மாறா இருக்கிறத இவ்வளவு தெளிவா சொல்லுது மனுஷன் தெரியாத விஷயத்தை. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உல்டாவாக பைபிள் பேசுகிறது. பைபிள்ல போய் பாத்தீங்கன்னா நோய் வரும், மனுஷனுக்கு நோய் வரும்னு பார்த்திருக்கிறோம், மாட்டுக்கு நோய் வந்து பார்த்திருக்கிறோம், ஆட்டுக்கு நோய் வந்து பார்த்திருக்கிறோம். ஆனா நோய் அங்க எதுக்கெல்லாம் வருதான்? வீட்டுக்கு நோய் வரலாம், டிரெஸ்ஸுக்கு நோய் வரலாம், பஞ்சுக்கு நோய் வரலாம், தோலுக்கு நோய் வரலாம். ஏன்னா இது மாதிரி ஆடைகளுக்கு, மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளுக்கு குஷ்டரோகம் வந்து விட்டால், லேவியர் ஆகமத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகாரம் 13 47 இருந்து 58 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதே லேவியர் ஆகமத்துல அதிகாரம் 14 34 இருந்து 56 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதுல என்ன சொல்லப்படுகிறது? டிரெஸ்ஸுக்கு குஷ்டரோகம் வந்தா எப்படி மருத்துவம் பண்றது, வீட்டுக்கு குஷ்டரோகம் வந்தா எப்படி மருத்துவம், அது எப்படி குஷ்டரோகம் வரும்? ஒரு அறிவாளி இப்படி பேச இயலுமா? இன்னும் சொன்னா சரி, அதுக்கு மருத்துவம் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நமக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம உடம்ப போட்டு எரிங்கன்னு சொல்லுவோம். ஆடைக்கு குஷ்டரோகம் வருமா? வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆடையை போட்டு எரிச்சிரு. வீட்டுக்கு குஷ்டரோகம் வருமா? வந்தா என்ன செய்யணுமா? வீட்டை இடிச்சு போடணுமா? இது மாதிரி குர்ஆன் பேசல. உள்ளதை உள்ளபடி 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானி பேசுவதை போன்று மிக தெளிவாக பேசுகிறது. இது குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான தெளிவான சான்றாக இருக்கிறது. The first evidence what we are going to quote here is that the pain sensing receptors in skin. Now, before we get into the topic, it is evident for us to understand that skin is the sense of touch. So we all know that skin is the sense of touch. Now, if you speak about pain, there are 3 types of pain. One pain is caused because of the fracture of bones. This is a deep pain. Number 2, another type of pain which is caused because of excessive pressure. When you press something hard, you also feel pain. This is number 2 pressure. And similarly, you also have a pain for sensing the heat and cold. For sensing the temperature, you have a pain. So this is referred as temperature sensing pain. So this, if you take the skin, which is looking like a single layered skin, anatomically if you see the skin, it is divided into 3 layers: the dermis, the epidermis, dermis and the subcutaneous. So in the epidermis, whatever sunburns you face, whatever mild exposure to heat you face, is all affecting the first layer of the skin, the epidermis. Now, what if the exposure to heat is like for prolonged, or if you put some hot liquid, if you pour some hot liquid on the skin, so this causes the 2nd degree burns. So these will affect the dermis layer of the skin. Now, what if you pour further? If the skin is totally damaged, if the outer layer of skin is totally damaged, and you give excess heat to that, it means that none of the pain receptors, what was present in the skin, is all destroyed now. So when all of the pain receptor responsible for transmitting pain to the brain is destroyed, there is no point in providing excess heat. That doesn't make any difference. Now, for a person 1400 years ago, it is far from his imagination to ever think that skins are in fact having the pain receptors. 1400 years ago, it is very hard for a person to imagine. It will be far from his imagination to ever assume that pain, the responsibility for pain is on the skin, which has receptors, which is evident only with the latest science. But in Quran, if you see, Allah does speak about science. He is not teaching us science. Allah in the course of explaining, Allah in the course of describing the punishment in hell, Allah in the course of describing His mightiness, He will put few scientific evidences here and there. All these scientific evidences, if you see, are all like having exact meaning. So whatever scientific evidences Quran is posing, Quran is not a book of science book. It's not a science book. Whatever science it is showing you, it clearly states that this is God's word. How it is mentioned in Quran? In Quran, Surah Nisa, verse 56, when Allah is describing about the disbeliever,
disbeliever in his verses. Allah clearly says that, Innal ladhina kafaru bi ayatina sawfa nuslihim nara. Those who disbelieve in our verses, we shall char their skins in the hell. Kullama nalija juluduhum. Whenever their skins are charred because of heat, baddalnahum juludan ghayraha. We shall replace their skins with other skins. Why? Liyazughul adab. So that they'll taste the punishment. So that they'll taste the severity of the punishment. So Allah clearly says that whenever their skins are charged, here Allah is not describing about any other punishment. There are a lot of punishments in hell. Specifically Allah is saying that whenever the person's skin is charred because of heat, because of excess heat in the hell, his skins will be charred and we shall replace his skin with other skin so that he'll feel the taste. Now how can a man 1400 years ago speak about such a scientific fact which is evident only in the modern day science? The latest dermatologists have done enough research on this and they are proving that the pain responsible, the skin is responsible for sensing the pain. So this is the first evidence which clearly says that Quran is God's word. Now, in contrary to that, if you read Bible also speaks about skin. Bible also speaks about the disease on skin. Now, when you speak about disease on skin, it doesn't speak about disease on skin. Rather, it speaks about leprosy, a disease on skin. In Bible, in chapter Leviticus, it is saying, in Leviticus, if you read, in Bible, it speaks about the leprosy on the house, leprosy on the woolen garments, leprosy on the linen. Imagine leprosy on woolen garments, linen, house. Is it possible? Scientifically, is it proven that clothes will be affected with leprosy? And they also have a medicine for that. They say that in order to eradicate this, you will have to burn all this. So such foolish statements are not in Quran, which itself shows that Quran is evident that Quran is God's word. அன்புள்ள சகோதரர்களே, இதுல எப்படி இது இறைவேதம் என்று நிரூபணமாகிறது என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இன்றைக்கு தோல்ல தான் வேதனையை உணரக்கூடிய, சூட்டை உணரக்கூடிய, உஷ்ணத்தை உணரக்கூடிய நரம்புகள் இருக்கிறது என்ற விஷயம் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான அறிஞர்கள் அறிந்து வைத்திருக்கிற விஷயம். இந்த குர்ஆன் என்றைக்கு இறங்கியதோ அன்றைக்கு இந்த விஷயம் ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். எப்படி இறைவேதம் நிரூபணம் ஆகுதுன்னா, தோல்ல தான் அந்த நரம்பு இருக்குங்கிறது 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தனுக்கு தான் தெரியும். அவன் தான் இறைவன். எந்த மனுஷனுக்கு தெரியாது. அப்ப இறைவனுக்கு மட்டும் தெரிந்த விஷயத்தை அது சொல்ற காரணத்தினால இறைவேதம்ங்கிறோம். முகமது அவங்க சொந்த கருத்துல சொல்லி இருந்தா தோல்ல தான் இது இருக்குன்னு அவங்களுடைய காலத்தினுடைய அறிவை வைத்து, அவங்க படிச்ச யார்ட்டையும் படிக்கவும் இல்லை, எந்த புஸ்தகத்தையும் வாசிக்க தெரியாது, அவங்களுடைய கல்வி அறிவுங்கிற உலகத்துல கல்விக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அளவுகோல்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு சொல்ல இயலாது. அப்ப கடவுளுக்கு மாத்திரம்தான் தெரிந்திருக்க முடியும் என்கிற விஷயம் அதுல இருந்தா அதான் கடவுள் வார்த்தைக்கு ஆதாரம் என்ற அடிப்படையில் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயத்தை நம்ம அப்பாஸ் அவர்கள் சொல்வார்கள். Similarly, 1400 years back, this fact will be known only to one person. Even if he was a modern day scientist, he wouldn't have known 1400 years back. So 1400 years back, if this fact is known to a single person, he can be none other than Allah, the God, the Almighty. He can none other than the person, the Allah. So when it is evident that it cannot be said by any other person but for Allah, itself shows that Quran is God's word. இணையதளத்தில் ஆரம்பம் முதல் பார்க்காமல் இடையில பார்க்கக்கூடிய சகோதரர்கள் யாராவது இருப்பீர்களே ஆனால் அவங்களுக்கு இதை சொல்லிக் கொள்கிறோம். அவங்க ஒப்புக்கொண்டபடி விவாதத்துக்கு வராத காரணத்தினால் எதிர்த்தரப்பினுடைய வாதங்களை நாமளே வைத்து அதை விவாதமா நடத்தி கொண்டிருக்கிறோம். To all those who are watching online, somebody would have tuned later. So we are emphasizing that the other side, they would have realized that other side there is nobody. Since they did not show up for the debate, we are basically putting their arguments and we are answering them. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆன் விஞ்ஞானத்தை மட்டும் மனிதனுக்கு போதிக்க வந்த விஞ்ஞான நூல் கிடையாது. மனிதர்களுக்கு அற்புதமான நல்ல போதனைகளை வழங்கி அவர்களை பண்படுத்துவதற்காக வந்த இறைவேதம். மனிதர்களுக்கு இவ்வாறு போதனை செய்யக்கூடிய நேரத்தில் ஆங்காங்கே போகிற போக்கில் அந்த போதனைகளோடு
இது இறைவேதம் தான் என்பதற்குரிய சான்றுகளையும் இறைவன் சேர்த்து சொல்வான். மனித மூளையை பற்றி திருமறை குர்ஆன் பேசுகிறது. நம்முடைய மூளை, அதுல உள்ள ஒவ்வொரு பாகங்களும் தனித்தனியாக ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது. கையை கட்டுப்படுத்துவதற்கு என்று மூளையில் ஒரு தனிப்பகுதி இருக்கும். காலை கட்டுப்படுத்துவதற்கு மூளையில் ஒரு தனிப்பகுதி இருக்கும். காலில் வாதம் ஏற்படுவது, கையில வாதம் ஏற்படுவதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால், கை நல்லா தான் இருக்கும், கால் நல்லா தான் இருக்கும். அந்த காலுக்குரிய வேலையை செய்யக்கூடிய மூளை அந்த பகுதி வேலை செய்யாது. அந்த கையை செயல்படுத்தக்கூடிய அந்த மூளையினுடைய பகுதி வேலை செய்யாது. அதனாலதான் கையில வாதம், காலில் வாதம் ஏற்படுகிறது. இது மாதிரி சுவைப்பதற்கு என்று அது சம்பந்தமான வேலைகளை செய்ய மூளையில் ஒரு பகுதி இருக்கும். பார்ப்பது, கேட்பது, ஒவ்வொரு வேலையையும் செய்வதற்கு மனித மூளையில் தனித்தனியான பாகங்கள் பகுதி இருக்கிறது. அது மாதிரி சிந்திப்பது, திட்டமிடுவது, ஆராய்வது, ஆராய்ச்சி செய்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்கு மனித மூளையில் ஒரு தனிப்பகுதி இருக்குது. அதுதான் முன்மூளை என்று சொல்வார்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஃப்ரண்டல் லோப், ப்ரீ ஃப்ரண்டல் ஏரியா என்று போட்டிருக்கிறார்கள். முன்மூளை, இந்த பகுதியில் தான் மனிதன் சிந்திக்கிறான், ஆராய்கிறான், திட்டம் தீட்டுகிறான். இந்த வேலையை முன்மூளை தான் செய்கிறது. இந்த அறிவியல் உண்மை ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. இன்றைய காலத்துல கூட பல பேருக்கு தெரியாது. இதை கண்டுபிடித்தவர்கள் யார் என்று சொன்னால், மனித மூளையை அக்குவேராக, ஆணிவேராக ஆராய்ந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட உண்மைகளை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் இந்த உண்மையை பற்றி திருமறை குர்ஆன் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அழகாக, அற்புதமாக பேசுகிறது. 96வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கல்லால இல்லம் என்தஹி லனஸ்ஸஅம் பின் நாசியா. அவன் குற்றத்திலிருந்து விலகிக் கொள்ளாவிட்டால் முன்னெற்றியை பிடிப்போம். குற்றம் செய்தவனை பார்த்து திருமறை குர்ஆன் பேசுகிறது, அவனுடைய முன்னெற்றியை பிடிப்போம். எப்படிப்பட்ட முன்னெற்றி? நாசியத்தின், காதிபத்தின், ஹாசியத்தின். அந்த முன்னெற்றி தான் பொய் சொல்லிக் கொண்டிருந்தது, அந்த முன்னெற்றி தான் தவறிழைத்துக் கொண்டிருந்தது. மனித உடலில் எத்தனையோ பாகங்கள் இருக்கிறது. இறைவன் குறிப்பிட்டு திருமறை குர்ஆன் குறிப்பாக மனிதனுடைய முன்னெற்றியை குறிப்பிடுகிறது. என்ன காரணம்? அதற்கு வர்ணனையும் கொடுக்கிறது. அந்த முன்னெற்றி தான் பொய் சொல்லிக் கொண்டிருந்தது. நம்ம நினைக்கிறோம் நாக்கு தான் பொய் சொல்லுது, வாய் தான் பொய் சொல்லுதுன்னு. திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, உன்னுடைய முன்னெற்றி பொய் சொன்னது, உன்னுடைய முன்னெற்றி தீமையை திட்டம் தீட்டியது என்று எவ்வளவு அழகாக, அற்புதமாக பேசுகிறது என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அந்த முன்னெற்றியை பிடிப்போம். இந்த உலகத்துல இந்த முன்னெற்றி பொய் சொல்லும், ஏனால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மறுமையில் அந்த முன்னெற்றி இறைவனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிடும். அதை நாம் பிடித்து விடுவோம். இறைவனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டால் அது நம்ம விருப்பம் போல வேலை செய்யாது, பொய் சொல்ல முடியாது என்பதை அழகாக, அற்புதமாக திருமறை குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது. பைபிள்ல இந்த மாதிரி விஞ்ஞானம் ஏதாவது இருக்குமா என்று நம்ம தேடி பார்த்தோம்னா, பைபிள் என்ன செய்யுது? குற்றம் செய்தவர்களை பார்த்து பேசுகிறது. எப்படி பேசுது? இதை பார்த்தா இறைவேதம் நம்ம ஒப்புக்கொள்ளலாம், அறிவுள்ளவர்களுக்கு சான்று இருக்குது. ஆனா பைபிள்ல குற்றவாளிகளை பார்த்து கர்த்தர் பேசியதாக வருகிறது. நாகும் 3வது அத்தியாயத்தில் 4வது வசனம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா, தாவீது ராஜான்னு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் உரியாருடைய மனைவிய கற்பழிச்சு சீரழிச்சிடுறாரு. அந்த உரியாவுடைய கணவரையும் கொண்டு போட்டுறாரு. இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை தாவீது செய்யறாராம். அதுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? தாவீதுக்கு பதில் தண்டனை கொடுக்கிறார். நீ இப்படியா செஞ்ச, நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னுடைய மனைவிய வேற்றவன் கையில கொடுத்துருவேன். அவன் என்ன செய்வான்? ஓ மனைவிய சூரியனுக்கு முன்பாக உன்னுடைய மனைவியுடன் படுப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உன்னை ஏறெடுத்து பார்ப்பவரெல்லாம் பின்வாங்கி, அந்த இது கிடையாது, 2 சாமுவேல் அதிகாரம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நீயோ மறைவில் செய்தாய், நாம் என்ன செய்வோம் தெரியுமா? எல்லா பேருக்கும் முன்பாகவும், சூரியனுக்கு முன்பாகவும்
அதை உன்னுடைய மனைவியுடன் ஒருவன் படுப்பதை நம்ம பிறருக்கு படம் போட்டு காட்டுவோம் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். இதுவா இறைவேதம்? இறைவன் இப்படி பேசுவானா என்பதை சிந்தித்து பார்த்தால் இதெல்லாம் இறைவேதமா இருக்கவே முடியாதுங்கிறத உணரலாம். Dear brothers, there are hundreds of facts in the Quran to prove that it is the word of God. In the last debate with the Sand people, we saw that they didn't produce even one evidence to prove that the Bible is the word of God. Instead, they were showing from the Bible to prove that it's a word of God. As we also gave an example, like in a thief in a court, if he himself says that I'm a thief, I'm not a thief, it won't be accepted, as we know. With the Bible, they were trying to prove that Bible is the word of God. And in fact, they quoted some verses, but if you, entire Bible, if you read, whether it is the 66 books of the Protestants or the 73 books of the Catholic, nowhere in the Bible it said that Bible is the word of God. Like the Quran says, Ar-Rahman, Allama al-Quran, that this is the book, the one, the merciful one who taught this. Like Tanzilul Kitabi min Allah, that this book is from the revelation of God. Nowhere in the Bible you will find that Bible claims itself to be the word of God. I just wanted to add that point here. And in the entire Bible, if you read, only in the wrapper you will find the word Bible is calligraphed by the printers. But inside if you go, nowhere in the Bible you will find this word, Bible. It is a concocted word from Greek, from the word called biblos, meaning a book or a collection of book. It's not the word, it's not the book. The word is not mentioned there in the entire Bible. I just wanted to add that. And secondly, first of all, we should know that the revelation of God, the Quran, the glorious Quran, is not the book of science. It's not going to teach any science to the people. But rather, the laws and the commandments that's present in this book is so amazing. Because in spite of speaking the laws and the commandments in the book, Allah subhanahu wa ta'ala is also giving scientific facts. That's an advantage for us. Because for the contemporary readers, they wouldn't have understood. Like the Prophet sallallahu alaihi wasallam and the companions speaking about the other space journeys, and that we are going to provide more proofs on that, that how to prove the Quran is the word of God. Like those contemporary readers wouldn't have understood it. Just like how we saw the pain receptors in the Quran, those they wouldn't have understood. Whatever the laws and commandments is given, only that beauty they would have got. But for us, it's an advantage because we are in the modern readers. We, apart from reading these laws, commandments of Allah subhanahu wa ta'ala, we also come across the scientific facts. That's the thing. And with this, we're going to start with one of the other facts, an astonishing fact which is found in this book. It says, it's speaking about the brain, the frontal part of the brain, which is responsible for the activities. For instance, there are many parts in the brain, like the person, when he plans, or when he speak lies, when he speak truthful, when he shows his truthfulness in the life, or even in the aggression, when a person gets so aggressive, in those places, there are different parts of brain that is responsible for that. And there is one part of brain that's called the frontal lobe, the frontal lobe, the prefrontal lobe of the brain, which is solely responsible for person to lie. If you want to lie to the person, he'll use, that nerves will get, sensed. And that's the reason he will speak it. But the Quran speaks about that in Surah Alaq, verses 15 and 16. It said, Nasibatin Qazibatin Khatiya. Nasibatin Qazibatin Khatiya, meaning a lying, sinful forelock. So it is found that all the emotional occurrences, like tension, as I said earlier, tension, falsehood, anger, all happen in this front portion of the brain. It says that in the 15th verse, we will grab him by the forelock, a lying, sinful forelock. So this expression, the research was carried out in the medical sciences, and they came to know that this is the reason the person, when he makes cunning plans, and when he lies, when he speaks truth, all happens in the front panel, the front lobe of the brain. That is responsible. We also see that when the thieves are caught, that the FBI or CBI with the help of medical, what they do is they use something called fMRI, kind of medicine they give, which goes to the brain and it blocks the front panel of the brain. So what it does is, instead of trying to lie to the police, what he starts speaking the truth. That's the reason they are blocking it. So we see that this
The Quran speaks about this 14 centuries ago. So amazing, so astonishing. What it says is that the reason for you to lie and for the sinful nature that you did in the world, we will grab you with the forelock. Why Quran has to specifically speak about the forelock of the brain? Look at this. In this modern age, even people, many people sitting here, the people watching in the online, they may not know that this happens. Even from the Quran only I came to know this fact. To speak the truth, I didn't know about this fact. After reading the Quran, I went to the science websites and then I got this information. So this is proving that Quran is the word of God. அன்புள்ள சகோதரர்களே, இது எப்படி அவர்கள் பைபிள் இறைவேதம் என்று சொல்லி ஒரு ஆதாரத்தையாவது வைங்கள் என்று நம்ம திரும்ப திரும்ப கேட்டும் கூட ஒரு வசனத்தை காட்டி பாத்தீங்களா இது கடவுள் தான் சொல்லி இருக்கணும் என்று ஒன்னும் சொல்ல முடியலை என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்ப நம்ம தரப்புல என்ன பண்றோம்? குர்ஆன் இறைவேதம் என்று சொல்லுகிறோம். இது இஸ்லாத்துக்கு வெளியே நின்று ஒருத்தன் சிந்தித்தால் கூட கரெக்டா இருக்க, இது இறைவேதம் தானே நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு வாதங்களை வைக்கிறோம். இந்த வாதத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள். இப்ப எடுத்து வைத்த வாதம் இருக்குது இல்லையா, ஒவ்வொன்றுல எப்படி இறைவேதம் நிரூபணமாவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு மூளையுடைய முன்பகுதி ஒரு மனுஷனுக்கு டேமேஜ் ஆ போச்சுன்னு சொன்னா அவன் போய் சொல்ல மாட்டான். மூளையுடைய முன்பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் பிளான் பண்ணி திட்டமிட்டு கவுக்கறான ஒரு ஆளை அதெல்லாம் செய்ய முடியாது, தோணாது. மற்றவன் ஒழுங்கா வேலை செய்யும். அப்ப மூளையுடைய முன்பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பொய்யும் சொல்ல மாட்டான், பாவமும் செய்ய மாட்டான் என்று இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற இந்த விஷயம் இன்னைக்கு வேணா விஞ்ஞானிகள் அறிவாளிகளுக்கு நிறைய தெரியலாம். இது அன்னைக்கு படைச்சவனுக்கு மட்டும் தான் தெரியும். நல்லா விளங்கிட்டீங்களா எப்படி இறைவேதம்ங்கிறது? இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதர் பேசுவதாக இருந்தால் அவருடைய காலத்தில் என்ன மாதிரியான ஒரு பேச்சு வழக்கு இருக்கிறதோ அப்படித்தான் பேசுவார். உலகத்தில் எந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு வரைக்கும் கூட இந்த பொய் சொல்றதுக்கு சேர்க்கும் பொழுது முன்னத்தின்னு எவனும் சொல்ற வழக்கமே கிடையாது. அரபியர்கள்ட்டையோ ஆங்கிலேயர்கள்ட்டையோ உலகத்தில் எந்த மொழி பேசுறவன்ட்டையோ பொய் சொல்லுகின்ற முன்னற்றின்ற ஒரு பேச்சு வழக்கம் இருக்குதா? பொய் சொல்ற வாய், பொய் சொல்ற நாவுண்டு தான் முகமது நபி சொந்தமா பேசி இருந்தா பொய் சொல்ற நாக்க பிடிப்போம், பொய் சொல்ற வாயை பிடிப்போம்னு பேசியிருப்பாங்க. அது மனிதன் பேச்சுற பேசி, மனிதன் பேசி இருந்தால் இப்படித்தான் பொய் சொல்லும்போது பேசியிருக்கணும். பொய்யோட சேர்த்து முன்னற்றின்னு சொல்ற ஒரு வழக்கம் உலகத்தில் என்னைக்காவது இருந்திருக்குதா? அதுக்கு முந்தியும் இருந்ததில்லை, அதுக்கு பிந்தியும் கூட இது வரைக்கும் இனிமே வேண்டாம் உண்டாக்கினா உண்டாக்கி கொள்வார்கள் இந்த மாதிரி பொய் சொல்ற முன்னற்றிங்கிற ஒரு விஷயத்தை. அப்ப ஒருத்தருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை அன்னைக்கு சொல்வதாக இருந்தால் இது அன்றைக்கு இது இறைவன் தான் சொல்லியிருக்க முடியும். இது இன்னைக்கு சொன்னா இது நான் கூட சொல்லிடலாம், நீங்க கூட சொல்லிடலாம். நான் ஒரு விஞ்ஞானியா இருந்து இந்த மூளையில முன்னற்றி தான் பொய் சொல்லுதுன்னு அறிந்தேன்னு வைங்களேன், நான் சொல்லலாம், நீங்க யாரும் சொல்லலாம். 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இதை யாருக்கும் சொல்ல இயலும்? ஒருத்தனுக்கு தான் சொல்ல இயலும், அவன் தான் இறைவன். அதுதான் இறை வேதம் என்று நம்ம என்ன செய்யறோம்? சந்தேகத்துக்கு இடம் இல்லாம நிரூபிக்கிறோம். அடுத்த விஷயத்தை ஹபீபுல்லா அவர்கள் சொல்வார்கள். Dear brothers, just I forgot to mention about the Bible, what Bible speaks about that. And before that, as we know that Prophet Muhammad wouldn't have speak such things, peace be upon him, that these things, as a human, if we speak, when we tell that, we will not say that I'll catch or I'll grab your sinful forelock, I'll grab your cheating forelock. Nobody will speak like that. Even today, we are using the same thing. We don't use such languages. This proves that Prophet Muhammad, peace be upon him, wouldn't have said these things from his own mouth. It should be from divine revelation. And moreover, when I quoted the Quranic verse speaking about the sinful forelock, let's see what the Bible says. There is a story of David and Uriah in the Bible. If you read in 2 Samuel chapter number 12, and when you read the entire Bible, it says that David, he cunningly, what he does, he captures Uriah's wife and he has a sexual relationship with her, and the story continues. And later on, God becomes displeased with him. What he does, the punishment in the Quran is also giving us a scientific fact. But in the Bible, if you read, the punishment itself is a punishment for the adultery. Absurdity. The adultery that David has committed, for the cunning nature that David did, the punishment itself is more adultery. What God does, it says, I'm reading from the Bible, 2 Samuel chapter number 12 verse 10 and 11. 11th I'm reading, thus the Lord, behold, I'll raise up evil against you of your own house. Meaning from David's own house, he will raise evil. Who? God. And I'll take your wives before your own eyes. I'll take your wives and I will give them to your neighbor. Look at the way how God speaks. I'll take your wife, I'll give them to your neighbor,
and he shall lie with you. In the other version, if you read, it says that they will ravish you, meaning rape you. Clearly mentioned, rape you. Whatever the words that I used in the Bible, in the topic, it's not my words, all these Bible's words. They will ravish you, and in the broad daylight, you did sexual relationship with your wife in the secret, inside the room. I'll make your wife to be raped by everyone in this broad sunlight daylight. Look at the punishment. Can anyone believe, can anyone who has six senses will believe that these are God's word? This proves, see, look at the standards of Quran and the Bible, where the Quran is kept and where the Bible is kept. You just judge between that and conclude yourself which can be the God's word. அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு மனிதர் ஒரு 100 விஷயத்தை சொல்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஏதேனும் ஒரு முன்னறிவிப்பு, ஏதேனும் ஒரு விஷயங்களை ஒரு 100 அதற்கு மேற்பட்ட முறையில் அவர் சொல்கிறார் என்று சொன்னால் 1-2 எதேச்சையாக உண்மையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தவரை இதில் கிட்டத்தட்ட ஏராளமான விஞ்ஞானத்தை குறிப்பிட்டு அல்லாஹ் பேசி காட்டுகிறான். ஆனால் விஞ்ஞானத்தை சொல்லக்கூடிய நோக்கத்தில் அல்ல, குறிப்பிட்டு பேசும் பொழுது எல்லாமே சரியான முறையில் பொருந்திருக்கிறது. அதுவே இறைவேதம் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை பட்டியல் போடுவோம். அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது, யாராலுமே கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த நவீன காலத்தில் கூட விஞ்ஞானிகள் மிகவும் திணறிய ஒரு விஷயத்தை குர்ஆன் மிக அற்புதமாக பேசுகிறது. அதில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்ற ஒரு கருத்து, ஒரு ஆய்வு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இதற்கு முன்னால் இருந்த 19வது நூற்றாண்டுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த பிரபஞ்சம், இந்த அண்ட சராசரங்கள் அனைத்தும் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அப்படியே இதற்கு முன்னாலும் இருந்தது, இதற்கு பிறகும் அப்படியே இருக்கும் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் இந்த 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்பு மூலமாக, அதாவது ஒன்றாக இருந்த ஒரு பொருள் மூலமாக வெடித்து சிதறி இருக்கலாம் என்ற கோட்பாடு நிலவி வந்தது. அதை ஆய்வின் மூலமாக நிரூபித்தார்கள். ஜெனீவாவில் நடந்த அந்த ஆராய்ச்சியிலே உலகத்தில் உள்ள 80 நாடுகளுக்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 450 விஞ்ஞானிகளுக்கு மேலாக $650 பில்லியன் செலவு செய்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோட்பாடு, அந்த பெருவெடிப்பு கோட்பாடு பிராக்டிகலாக செய்து நிரூபிக்கப்பட்டது. ஒரு பெரிய ஒரு உலக பந்தை ஒரு சிறிய அளவில் செஞ்சு இப்படித்தான் உலகம் இருக்கும், எப்படி ஒரு உருண்டையான ஒரு வடிவத்தில் செஞ்சு எப்படி காட்டுவோமோ அந்த மாதிரியான ஒரு பிரபஞ்சத்தை 2 அணுக்களை மோதவிட்டு அதன் மூலமாகத்தான் இது இந்த பிரபஞ்சம் பிறந்தது என்ற அந்த கோட்பாட்டை நிரூபித்து இருக்கிறார்கள். இதை அப்படியே குர்ஆன் எவ்வளவு அற்புதமாக பேசுகிறது பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த பிரபஞ்சத்தை படைத்தவனால் தான் இதை சொல்ல முடியும். குர்ஆன்ல 21வது அத்தியாயம் அன்பியாவிலே 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவலம் யரல் லஸீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்ல கானத் ரத்கன் ஃபஃபதஹனாஹுமா, நீங்கள் பார்க்கவில்லையா இந்த வானத்தையும் பூமியையும் அது ஒன்றாக இருந்தது, அதை நாமே பிளந்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது எப்படி இவ்வளவு ஒரு அற்புதமாக சொல்ல முடியும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது எதேச்சையாகவோ யதார்த்தமாகவோ சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இது இந்த காலகட்டத்தில் இருந்த மற்ற புத்தகங்களில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடைய படைப்பை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய அற்புதம் உங்களுக்கு விளங்கும். உதாரணத்துக்கு பைபிளை எடுத்துக்கொள்ளும். பைபிளிலே இந்த பிரபஞ்சம், இந்த வானம் பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன், அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில தேவன் இந்த வானம், இந்த பூமி எல்லாம் படைக்கல, சூரியன் எல்லாம் படைக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு வெளிச்சத்தை படைச்சாராம். வெளிச்சத்தை படைச்சதுக்கு அப்புறம் காலையும் சாயங்காலமும் ஒரு நாள் ஆயிடுச்சு. காலையும் சாயங்காலமும் எப்படிங்க ஆகும்? விடிய காலம் எப்போ வரும்? சூரியன் உதிச்சா தான் விடிய காலம் தெரியும், சூரியன் மறைஞ்சால் தான் சாயந்தரம் தெரியும், மாலை தெரியும். ஆனால் ஆதியாகமம்ல 14வது வசனத்துல தான் இந்த பூமி சூரியன் படைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் வருது. பூமியும் சூரியனும் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே காலையில வந்துருச்சு, சாயந்தரம் வந்துருச்சுன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு உணர்வுகள் தான் அந்த மாதிரியான புத்தகத்தில் இருக்குது. அப்போ இது மனிதனால் எழுதப்பட்ட புத்தகம் தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த உண்மை, இந்த பிரபஞ்சத்துடைய கோட்பாடு எல்லாம் சரியாக பொருந்திருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் தான் இந்த வேதத்தை இறக்கியிருக்கிறான் என்று இது பறைசாற்றுகிறது. Dear brothers, we have been consistently seeing the scientific facts that's mentioned this glorious Quran, the word of God, and we have been proving it continuously. And amongst them, there is another scientific established fact which is considered to be the most intellectual facts of the science of the modern age. They believe that how the origin of the universe, how the universe came into existence, and they call it as a Big Bang.
Initially, the scientists, they were confused of how to get it to explain to the people that how the universe, the entire universe came into existence. What they did is, all the scientists from the various countries, about 80 countries, they met up in the conference in Geneva, and they gave this explanation that how the universe came into existence. And there were billions of dollars that was spent only on this purpose, to know how the universe came into existence. Then they explained it. They explained it as that the entire universe at one point in time was a primary nebula. That's the first thing. And then there was a secondary separation, meaning that there was a big bang, the blast, and the universe got split. I mean, the galaxies got split, and the galaxies, they gave form to the earth, the sun, moon, all the planets, etc. So this is how it says. But I'm going to quote from the Quran what the Quran has to say about the origin of the universe. It says in Surah Anbiya chapter 21 verse 30, it says, Avalam yaralladina kafaru, do not the disbelievers see, anna samawati wal arada, that the heavens and the earth were joined together, kanata ratakan fafasataknahuma, and we clove them asunder. See, the Quran is speaking about this Big Bang theory in a nutshell. It clearly says that the heavens and the earth were joined together and we clove them asunder. So this fact was recently established in the science. Maybe yesterday in science, maybe 40, 50 years back. But this fact, Quran speaks about 14 centuries back. Not only that, even to the Big Bang theory, before, which was corollary to the Big Bang theory, something called the universe was as a smoke. The steady state theory was already dispelled. Some scientists came up with steady state theory telling that the universe didn't have the beginning. It is the same as how it is now. It was same. Nothing got changed. It was later dispelled by other scientists. They didn't accept it because they didn't give the enough proofs and observational experimental theories on that. But corollary to the Big Bang, the Quran speaks about the Big Bang, and as well as the Quran also says that the entire universe was as a smoke. If you read, it's mentioned in Surah Fussilat chapter 41 verse 11. It says that Summastawa ila samahi wa hiya dukhan. And moreover, he comprehended in his design the heaven when it was smoke. The Quran is speaking about the theory even before the Big Bang, how the universe was. It's giving you two different informations, two more informations about it, to prove that it's a divine revelation. The Prophet Muhammad, peace be upon him, the other companions, all the other people in the Arabia could not even think about this. They could not even think about people flying in the sky. Forget about speaking about the origin of the universe. To prove that there's a divine revelation, only these things could come from God's mouth. So this proves that Quran is the word of God. And when coming to the Bible, the Quran is giving a lot of proofs for the origin of universe. It's got hundreds of scientific facts. But if you read the Bible is totally unscientific. If you read in the book of Genesis, chapter 1, the first chapter, if you read from verses 1 to 20, it's speaking about the creation of the universe. It's telling about how the stars, sun, earth, and water, all this came into living for the people. If you see, it says that the light came into existence on the first day. The light came into existence on the first day, and there was a morning and evening became as one day, which is unscientific actually, because it says that on the fourth day, sun and stars were created. How can you have the cause of the light, the sun and stars created later than the light which came into existence? It's so unscientific. Even for a person who is not educated today, if you ask him, if you give this logic, he will also dispel it. He will not agree it. And moreover, it says that earth was created on the third day and suns and the stars were created on the fourth day. The earth is a part of the parent body sun. Earth cannot come into existence before the creation of the suns, which is so unscientific. Look at the difference. The Quran is the word of God. It's proving with the scientific facts. The Bible, even if you tell these things to a layman, he will not accept it. This proves that Bible is not the word of God, but the Quran. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருக்குரான் இறைவனின் வேதமே என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அடுக்கடுக்கான சான்றுகளை உங்கள் முன்னால் அள்ளி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் இறைவேதமா என்பது கடந்த வார தலைப்பு. அதில் நாம் தான் அதிகமான கேள்விகளை கொண்டு செல்கின்றோம். அதற்கு பதில் சொல்லி பைபிள் இறைவேதம் என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அவர்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விவாதம் தான். திருக்குரான் இறைவேதம் தான் என்பதை நிரூபிக்குவதற்கு நாம தான் அதிகமான சான்றுகளை காட்டணும். அப்ப காட்டக்கூடிய சான்றுகளிலும்
இந்த திருக்குரானை குறித்தும் நிறைய கேள்விகளை கேட்டு ஒரு ஏதாவது ஒரு வகையில குரான் இறைவேதம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை நிலைநிறுத்த வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. திருக்குரான் இறைவனுடைய வேதம் இல்லை என்று சொல்வதற்கு இலகுவாக வர வேண்டிய அவர்கள் இந்த விவாதத்துக்கு வர முடியாம பின்வாங்கி ஓடி போகக்கூடிய ஒரு அவல் நிலையை பார்த்தா நமக்கு ஒரு நினைவுக்கு வருது ஒரு விஷயம். என்னது? வாங்கங்க விவாதத்துக்கு. இல்லைங்க நான் வரமாட்டோம். வாங்கங்க, நீங்க தானங்க கேள்வி கேட்க போறீங்க, நாங்க வரமாட்டோம். அட வாங்கங்க, நாங்க தானங்க பதில் சொல்ல போறோம், நாங்க வரமாட்டோம். ஏங்க வந்தா நீங்க அடிப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதாவது வாதத்தை முறியடிச்சிருவோம்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரியாக அவர்கள் ஒரு பக்கம் பயந்தாலும் பின்வாங்கி ஓடி போனவங்களை விரட்டி பிடிச்சு அடிச்சோம்னு வைங்களேன், அது மனிதாபிமானம் இல்லையா? அது இல்ல, சரியா? அதனால நாம அவர்கள் இருந்தால், அவர்கள் வந்திருந்தால் என்ன கேள்விகள் வைப்பார்களோ அந்த கேள்விகளுக்கான பதிலையும் சொல்ல தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நாம போன வாரம் மாதிரி பைபிளுடைய அந்த இறைவேதத்தை பற்றிய லட்சணங்களை எல்லாம் அள்ளி போட்டோம். ஆனா அவர்கள் பைபிள் இறைவேதம் தான் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சான்று கூட சொல்ல முடியாமல் திணறி போன மாதிரி இந்த வாரத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அவர்களே நேரில் உட்கார்ந்தாலும், அவர்கள் 25 பேர் இல்ல 250 பேரை கூட்டிட்டு வந்தாலும் குர்ஆன் இறைவேதம் தான் என்பதை அப்பழுக்கற்ற முறையில பட்டவர்த்தனமாக நிரூபிக்கிறதுக்கான பல சான்றுகளை எடுத்து வச்சிருக்கிறோம். அதுல ஒன்று திருக்குர்ஆன் ஒரு விஞ்ஞான புத்தகமாக இல்லாவிட்டாலும் கூட மனிதகுல வழிகாட்டியாக இருக்கின்ற ஒன்று. இந்த இறைவனுடைய வார்த்தையாக இருக்கின்ற இந்த திருமறை குர்ஆன் போற இடங்களில் எல்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகத்திலும் கூட தான் அதாவது இறைவன் தான் இந்த வார்த்தையை பிரயோகித்திருக்கின்றான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக தன்னுடைய வல்லமையை ஆதியும் அந்தத்தையும் அறிந்த ஒரு இறைவன் தான் இதை சொல்லி இருக்கின்றான் என்பதை மனித சமுதாயம் உணரக்கூடிய விதமாக பல்வேறு வாசகங்களை இறைவன் பயன்படுத்துகிறான். அதிலே திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 125வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இறைவன் ஒரு உதாரணத்தை சொல்றான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றானோ, அல்லாஹ் யாருக்காவது நேர்வழி காட்ட நாடிவிட்டால் யஷ்ரஹு சத்ரஹு லில் இஸ்லாம், இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வதற்காக அவருடைய இதயத்தை விசாலமாக்கி விடுகின்றான். வமை உரிது ஐ யுதில்லஹு, யாரையாவது இறைவன் வழிகெடுக்க நாடிவிட்டால், அப்படி வழிகெடுக்க நாடும் பொழுது யஜ்அல் சத்ரஹு லையகன் ஹரஜா, அவனுடைய இதயத்தை சுருக்கமாக்கி விடுகின்றான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். சுருக்கி விடுகின்றான் என்பதை சொல்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இன்னொரு வார்த்தையையும் பயன்படுத்தி சொல்கின்றான். அன்னமா யஸ்அது ஃபிஸ்ஸமாயி, வானத்திலே ஏறி செல்லக்கூடியவனுடைய இதயம் எப்படி சுருங்குமோ அது மாதிரி இறைவன் யாருக்கு வழிகேட்டை நாடிவிட்டானோ அவனுடைய இதயம் சுருங்கும் என்று ஒப்பீடை சொல்கின்றான். ஒரு உதாரணத்தை சொல்றதா இருந்தா அது பொருத்தமானதா இருக்கணும். அப்படி பொருத்தமான உதாரணத்தை போடுகின்ற ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வானத்தில் ஏறி செல்லக்கூடியவனுடைய இதயம் சுருங்குமே, அது போல இறைவன் யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவன் இதயம் சுருங்குங்கிறான். இதுல திருக்குர்ஆன் பல சான்றுகளை உலகத்திற்கு சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஒன்று, இந்த உலகத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தவித விண்வெளி பயணமும் செய்ய முடியாத, செய்ய வசதி இல்லாத காலகட்டத்திலே ஒரு பாலைவனத்திலே ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தூதருடைய நாவிலிருந்து வருகின்றது, நீங்கள் வானில் ஏறி சென்றால் என்ற அந்த விண்வெளி பயணத்தை சாத்தியமாக்கின்ற ஒரு சான்று. விண்வெளி பயணம் இந்த மனித சமுதாயம் மேற்கொள்ளும், அப்படி மேற்கொள்ளும் பொழுது சில அனுபவங்கள் ஏற்படும் என்கின்ற விண்வெளி பயணத்தை பற்றிய ஒரு முன்னறிவிப்பு. இரண்டாவது, அவ்வாறு பயணிக்கும் பொழுது, விண்ணிலே ஏறி செல்லும் பொழுது அவனுடைய இதயம் சுருங்கும் என்று, அந்த விண்ணிலே ஏறி செல்பவனுடைய உடல் எந்த நிலைக்கு மாறும் என்ற அந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி மூன்றாவதாக, அப்படி ஏறி செல்லும் பொழுதுதான் இவனுக்கு ஏற்படும் என்கின்ற இன்னொரு சான்றையும் இறைவன் சொல்கின்றான். இதை பற்றி இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? அடுத்த ஸ்லைடு போடுங்க. என்ன சொல்லுகிறதுன்னு பாருங்க. இந்த விஞ்ஞானிகள் விண்வெளிக்கு போன உடனே அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், immediately began to experience a multitude of changes. அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகிறது. சாதாரணமாக இயங்குகின்ற இந்த உடல் அப்படி விண்ணுக்கு ஏறி செல்லும் பொழுது பல மாற்றங்களை அது ஏற்படுத்தி விடுகின்றது. எந்த அளவிற்கு மாறிவிடுகிறது என்றால்,
அப்படி ஏறி செல்கிற பொழுது, உதாரணமாக ஒரு மனிதன் பூமியில இருக்கிறான்னு வைங்க, அவன் பூமியில இருக்கும் பொழுது இதய துடிப்பை பொறுத்த வரைக்கும் சராசரியா இருக்கும், படபடப்பா இருக்கும், அது விசாலமாக இருக்கும். அதே நேரத்தில் அவனுடைய கை, கால், மூளை, இன்ன பிற பொருட்கள், அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் இயங்குவதற்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த இதயம் ரத்தத்தை பம்ப் செய்து மிக அதிவிரைவாக எல்லா இடத்துலயும் அனுப்பிக்கிட்டு இருக்கும். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த புவியீர்ப்பு சக்தி. இந்த புவியீர்ப்பு சக்தி கால் மூலமாக ஈர்க்கும் பொழுதுதான் இந்த காலுக்கு இந்த ரத்தம் என்ன செய்கிறது? வேகமாக ஈர்த்து தந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது இந்த புவியீர்ப்பு சக்தியை இழந்து இவன் விண்ணுக்கு போக ஆரம்பித்து விடுகிறானோ, அப்படி போகிற பொழுது ஈர்ப்பு சக்தி குறைந்த நிலையில் இவனுடைய இதயம் எந்த நிலைக்கு வருகிறது என்றால், அடுத்து போடுங்க, the heart no longer has to work as hard. இந்த இதயம், அதுக்கு எடுத்துவாங்க, இதயம் அவ்வளவு கடினமாக வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அதுக்கு இல்லை. கிராவிடேஷனல் போர்ஸ், ஈர்ப்புத்தன்மை இல்லாததாலும் இவன் விண்ணுக்கு ஏறி செல்வதாலும் அவனுடைய இதயம் அதிகமாக வேலை செய்ய முடியாமல் போய் அது சுருங்கி விடுகின்றது. அப்படி சுருங்குகிற காரணத்தினால்தான் அவங்க சொல்றாங்க தி ஹார்ட் சிரிங்ஸ், அந்த ஹார்ட் அப்படி இதயம் சுருங்கி போகிற காரணத்தினால் இவனுடைய ரத்தத்தை அதிகமான மற்ற உறுப்புகளுக்கு அனுப்ப முடியாமல் போய் கடைசியில் அவன் எந்த நிலைக்கு ஆய்விடுகிறான் என்றால், அவனுடைய கை எது, கால் எது என்று எந்தவித உறுப்புகளையும் கண்டறிய முடியாத அளவிற்கு அவன் போய்விடுகின்றான். அந்த இதய துடிப்பு சற்று சுருங்கி போன காரணத்தினால் அந்த மூளைக்கு வேலை செய்ய வைக்கக்கூடிய அந்த சிந்திக்க தூண்டுகின்ற ஆற்றல் குறைந்து போவதால் சிந்தனை குறைந்து விடுகிறது. இவ்வாறு விண்ணிலே செல்லக்கூடிய உடலின் நிலையை பற்றி திருமறை குர்ஆன் இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் எதை பறைசாற்றி இருக்கின்றதோ அந்த தத்துவத்தை ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக படைத்த இறைவன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய, எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் நாவிலே போதித்திருக்கிறான் என்றால், இது முழுக்க முழுக்க திருக்குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நிரூபிக்கும் சான்றாக இருப்பதை பார்க்கின்றோம். அதே போல இதே ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் இதை சொல்லி இருந்தால், ஒரு கதை கட்டி இருந்தால், சொந்த சரக்க அள்ளி போட்டிருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? சின்னதா ஒரு சாம்பிள். எவன் சிந்திக்க போறான், எவன் பின்னாடி பார்க்க போறான், எவன் ஆய்வு பண்ண போறான், வாயில விட்டடிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லி இருப்பார்கள். எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? பைபிளை எடுத்துக்கலாம்ல சாம்பிளுக்கு. லேவிய ராகத்துல 13வது அதிகாரத்துல 45வது வசனத்துல ஒரு செய்தி சொல்லப்படுதுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்த மொட்டையா இருந்தாலும் சொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் தலையில அந்த மண்டையில சிகப்பு தழும்பு மாதிரி வந்துச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு பெயர் தேம்பல். சரியா? உடனே அந்த மதகுரு, அத பாதிரியார், சர்ச்சு பாதிரியார் வருவாராம், இவர் தலையிலே தீட்டுப்பட்டிருக்கிறது அப்படின்னு அறிவிப்பாராம். ஒரு தடவை இல்லைங்க, இவர் தலையிலே தீட்டுப்பட்டிருக்கிறது அப்படின்னு 2 தடவை சொல்லுவாராம். சொன்னதுக்கு பிறகு இதுக்கு என்ன மருந்து, அங்கதான் அடிச்சுடுறாங்க பாருங்க சொந்த சரக்க. ஏதோ எண்ணெய் தூக்கி மண்டையில பூசிட்டு போன்னு சொல்லுவாங்களோ அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏதாவது மருந்து தூக்கி வாயில முழுங்க சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்யணுமா? இவன் தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டு அந்த உதட்டின் மேல் பகுதியில் வைத்து மறைத்துக் கொள்ள வேண்டும். தத்துவத்தை பாருங்க எப்படின்னு. மறைத்துக் கொள்ள வேண்டும், வைத்துக்கொண்டு தீட்டு 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 என்று சொல்ல வேண்டும். அதாவது சொல்றதுக்கு ஒரு முறை இருக்குதுங்க. ரோட்டில் போய் நிற்க வேண்டும், மண்டையை காட்டிக்கொள்ள வேண்டும், சூரியனுக்கு மண்டையை காட்டிக்கொள்ள வேண்டும், சட்டையெல்லாம் கிழித்து பரதேசி போல் நின்று கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நின்று ஒரு பைபிள் வசனத்தினுடைய மொழிபெயர்ப்புல தாடியை மூடணுங்கிறது இன்னொன்னு மொத்தத்துல மூடி இருந்தது. இப்படி மூடிக்கொண்டு தீட்டு 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 என்று சொல்ல வேண்டும். எப்படி தத்துவத்தை பாருங்க. இதுதான் சொந்த சரக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னது இதயம் சுருங்குவதை பற்றி சொன்ன முன்னறிவிப்பு வல்லோனினுடைய வார்த்தை என்பதை இங்கே நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். My dear brothers, we saw in the last debate and we dispelled all the points, the arguments, the opposition brothers in the last debate, whatever they put on the debate, and they already fled away from this debate. It's so open here, seats are empty, and even till the last time they were only keep on giving the unreasonable excuses to flee away from the debate. And it's not right to chase away and drag them to the debate. Come here, we'll have a debate. It's not right, I think. So we'll see what are the Bible and the Quran speaks about the science. We have been seeing it, and we have been proving that what are the points that Quran says. And amongst them, one of them is that the Quran says that the heart will shrink when the person goes
ascending, when he is ascending towards the sky, his heart shrinks. This is an established scientific fact now in the medical sciences. But this one, when Quran says, فَمَنْ يُرِدُ اللَّهُ أَنْ يَهْدَهُ يَشْرَحْ صَدْرَهُ لِلْإِسْلَامِ, that whomsoever Allah wants to guide, whomsoever He wills to show him the right path, he opens his heart towards Islam, meaning he will accept the truth. And it's in the Surah Anam, chapter 6, verse 125. And وَمَنْ يُرِدُ أَنْ يُذِلُّ, and whomsoever he wants to send astray, يَجْعَلْ صَدْرَهُ ضَيْقًا حَرَجًا كَأَنَّمَا يَصْعَدُ فِي السَّمَاءِ. We make his heart closed and constricted as if he is ascending towards the sky. So the Quran says that a person whose heart, whom Allah doesn't want to guide, he makes his heart constricted and closed as if he is ascending to the sky. The main thing we get from this verse is that the Quran speaks about three different things. The first thing is, the Quran says that it is there will be a possibility of space journey. Meaning people in the future will fly in the aeroplanes, will go in the space with the rocket, so like that. So this is one of the facts that we are getting. And apart from that, the Quran also says that the person, when he goes in the higher elevations, like in the higher altitudes, his heart shrinks, and because of that, he faces difficulties physiologically. Physical effects that happens in the bosom, in the heart, because of the heart shrinks. It says that the person in the higher altitudes, what the science says is that as a human being, we need oxygen and as well as the atmospheric pressure. They both are needed, not just the oxygen. The reason is, when a person goes in the higher altitudes, the heart shrinks, and the atmospheric pressure, when it rises, the atmosphere becomes thinner, and because of that, the supply of the oxygen to the bloodstream, which goes to the heart, it gets declined, and because of that, the heart shrinks, and because of that, the person gets some problems like nausea, dizziness, headache, and the faulty judgment. He will not be able to judge properly. So these things happen. The Quran is far more better than this, because the people have come to know only in the last 50-60 years in the yesterday science. But the Quran speaks about this, the possibility of the space journey, and the problem that the person gets affected while he is ascending to the heaven. All is told in this verse to prove that this is the word of God. And by saying that Yas'adu fi sama, as I said, that it's affirming the space journey and the other facts, the problems that the person experiences, like extreme fatigue, symptoms like the dizziness, nausea, I already said. And with this what we conclude is that Prophet Muhammad and the people in the Arabia that time could not even anticipate this, the conditions of the problem, even the mountain climbing, because the highest mountains were not even climbed until 1800s. It didn't happen that time. And Arabia and West Asia and Africa, they don't have the highest mountains of the world. Only in Nepal or India, we have like Kathmandu, in the Mount Everest or the Kanchenjunga. They are the higher mountains. They don't have such higher mountains. So they cannot even anticipate about these things. This proves that this word is a divine revelation. The book of God, the Quran, glorious Quran, is a divine revelation. And moreover, when we look in the Bible, it's totally contrary to all the scientific facts and absurdities. I mean, it has got absurdities, foolishness, ignorance, falsehood, all in one undercover. In same cover it has got. To prove that, one of the facts is that it's mentioned in the book of Leviticus, chapter 13, verse 45, that if we are affected by some any disease, for instance, like leprosy, because the Bible is so concerned about the leprosy. So if he is defiled with that, whether it is in a head, in a bald head or in a bald head, what he is supposed to do? What he is supposed to do is he has to go to the priest. As in the last debate, in the last week I said that the priest is considered to be the greatest medical scientist of the church. He has to go himself and tell about this, and he has to wear the torn cloths. Wearing the torn cloths, he has to go in front of the priest. And the priest has to tell him that you are defiled with the disease. You are defiled with the disease, like this. So look at this. This is the way of treating the people who are affected by the defiled diseases. And the person who is affected with the disease, he has to say unclean, 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 so that it will unclean. It will not. So absurd. So foolish. Even no one will do this. Even the educated people will not do like this. So this proves that the Bible is not a word of God, but the Quran. The Quran is a word of God because of its scientific facts, which is befitting for all the people, for the contemporary, for the modern, and even in the future, inshallah.
சகோதரர்களே, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன யௌமன் இந்த ரப்பிக்க கஅல்ஃபின் சனத்தின் மிம்மா துஅத்தூன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இது சூரத்துல் ஹஜ்ல 47வது வசனத்தில் இருக்குது. இதனுடைய பொருள் என்னவென்றால், உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடும் வருடங்களில் 1000 வருடங்களை போன்றது அப்படிங்கிறது இதுல இந்த வசனத்துடைய பொருள். இது போல இன்னொரு வசனமும் இருக்கிறது. அந்த வசனத்தில் என்ன வரும்னு சொன்னா, மலக்குகள் ஏறி செல்லும் நாள் எவ்வளவு, அந்த நாள் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நீங்கள் கணக்கிடுவதை போன்று 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் வருது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்கள் கணக்கிடுவது போன்று 1000 வருடங்களுக்கு சமமானது ஒரு நாள் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல ஹம்சீன அல்ஃப சனத்துன்னு சொல்லிட்டு வருது. அதாவது உங்க இடத்துல 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாளில் வானவர் ஜிப்ரீல் ஏறி செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுல உங்களுடைய நேரம்ங்கிறது ஒரு நாள் தான். ஆனால் இந்த ஜிப்ரீலுக்கு உங்க இடத்துல 50,000 நாட்களாக இருக்கும். ஆனால் வானத்தில் ஏறி செல்லக்கூடிய அந்த ஜிப்ரீலுக்கு அது ஒரு நாளாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உங்க இடத்துல 1000 ஆண்டுகளாக இருக்கும், அது மேலே ஏறி செல்லக்கூடிய செல்பவற்றுக்கு ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தா முரண் மாதிரி தெரியும். ஆனா இது உண்மையிலேயே முரண் இல்ல. இது இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. எப்படி சான்றாக இருக்குது? இந்த உண்மையை 1905ஆம் ஆண்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற விஞ்ஞானி ரிலேட்டிவிட்டி என்று சொல்வார்கள், சார்பியல் கோட்பாடு, அந்த கோட்பாடு என்பதை முதலாக அறிவித்தார். அவர் அறிவித்து 105 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அந்த கோட்பாடை முழுமையாக இன்னும் யாராலும் புரிந்து கொள்ளவில்லை. விஞ்ஞானிகளே கூட அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அது படிக்க அதிலிருந்து புதிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது முழுமையாக புரிந்து கொள்வதே கடினமான ஒரு சப்ஜெக்ட். அந்த ரிலேட்டிவிட்டியில என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, டைம் அப்சல்யூட் கிடையாது, அது ரிலேட்டிவ். டைம்ங்கிறது நேரம், காலம் என்பது தனித்துவம் வாய்ந்தது கிடையாது, அது சார்ந்தது. அது எதை சார்ந்ததுங்கிற சார்ந்த ஒரு இதை சார்ந்ததுதான் டைம் என்பது. ஏறி செல்லும் போது அல்லது பயணிக்கும் போது பயணத்தின் வேகத்தின் அடிப்படையிலே அந்த நேரமும் மாறும். ஒருவன் ஒளியின் வேகத்திற்கு போவானேயானால், ஒளியின் வேகத்திற்கு போக முடியாது, ஒளியின் வேகத்திற்கு நெருக்கமாக போவானேயானால் அவனுடைய நேரமும், பயணம் போகாம நிக்கிறான அவனுடைய நேரமும் மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இந்த தத்துவத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஐன்ஸ்டீன் கண்டுபிடிப்பதற்கு சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கிறார் என்றால், இதை இந்த காலத்தை படைத்த இறைவனிடமிருந்து மட்டும்தான் இந்த செய்தி வந்திருக்க முடியுமே தவிர ஒரு மனிதனிடமிருந்து வந்திருக்க முடியாது என்பதால் இது இறைவேதம் என்பது தெளிவாக நிரூபணமாகிறது. Dear brothers, there is a concept called relativity. If you read Quran chapter 22 verse 47, it clearly says that Allah speaks clearly that the day in the light of Allah is equal to the 1,000 years what you calculate. So for a layman reader it might appear that how come a day in the light of Allah is equal to the 1,000 days in the light of people. Similarly you can read in verse 32, chapter 32 verse 5 and chapter 70 verse 4, wherein you will also find that one day is equal to 50,000 years. And in one place it will also be mentioned that the angels will be traveling in a speed which is equal to 50,000 years. So now when we look all these verses, for a layman it might appear that why is this comparison made here? But later on, the ancient scientist Einstein was the first person to identify a concept called as relativity. If you read this theory, it's a very vague topic. It's a very huge topic to discuss here. But in a nutshell,
what he speaks, what he claims is that if you travel in a speed which is equal to that of a light, you cannot travel in the speed of light, but when you are assuming if you are traveling in a speed which is close to that of the velocity of light, if you travel in that speed, what happens is that the day, whatever you spend here, will be like, it will be taking so long. So in that way, when you ascend up, when you go up, if you travel in the speed which is equal to that of the light, which means that in world, literally 1,000 days, 1,000 years would have been spent, but for you, you would have traveled only 1 year. So this is a very vast topic to discuss, but how come 1,400 years back, when this was, even now many scientists are not accepting this. They are not able to understand this. The so-called relativity theory, it's a very beautiful theory specified by Albert Einstein. Even the modern day scientists are finding it hard to understand. How can a person speak 14 centuries back? Imagine a person speaking it 1400 years back, exactly the way how it has been found now. So this is another proof that it cannot be the word of Prophet Muhammad, but for Allah. It can be the word of Allah the Almighty, who can claim that, who knows what is going to happen, and who is aware of each and every minute thing, and that is why we claim that Quran is God's word. அந்த வசனம் எதுன்னு கேட்டீங்கன்னா 70வது சூரத்துல் மஆரிஜ்ல 4வது வசனம், தாரிஜுல் மலாயிகத்தி ஒரு ரூஹ் இலைஹி ஃபி யௌமின் கான மக்தூரன் மிக்தாருன் 50 அல்ஃப சனத்தின். வானவர்களும் ஜிப்ரீலும் 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாளில் அவனிடம் ஏறி செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துடைய பொருள். The verse, you can find this verse in chapter 70 verse 4, wherein it is specified that the angels, Jibreel, will be traveling in a speed 50,000 years speed, which will be like one day. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பால், கால்நடைகள்ல இருந்து பால் கிடைக்குது. ஆட்டுல, மாட்டுல, ஒட்டகத்துல பால் கறந்து குடிக்கிறோம். இந்த பாலை பத்தி சொல்லும் போது இப்ப யார்கிட்ட கேட்டாலும் பால் எப்படி வருதுன்னா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பால் எப்படி வருது, ரத்தத்தையே பாலாக்கி கொடுக்குறான். அம்மாவை பத்தி சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவாங்க, தாய் தன் ரத்தத்தை பாலாக தருகிறாள், பசு தன் ரத்தத்தை பாலாக்கி தருகிறது, இப்படிதான் பாட்டு கூட எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப இது மாதிரி ரத்தம் தான் பாலாகிறது என்றுதான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா, விஞ்ஞானிகள் அதை முறையாக ஆய்வு செஞ்சுட்டு பால் எப்படி வருகிறது என்ற விவரத்தை சொல்லும் போது நேர் எதிர்மறையா, ரத்தத்திலிருந்து வரல, ரத்தம் பாலாக மாறவில்லை என்று சொல்லி அதை விளக்குறாங்க. எப்படி மாறுது, எது ரத்தம், எப்படி நமக்கு பால் கிடைக்குது அப்படின்னா, நாம சாப்பிடுற இந்த கால்நடைகள் சாப்பிடுற உணவுல இருந்து அது உள்ளுக்குள்ள குடலுக்குள்ள போய் செரிக்கப்பட்ட கூழ் மாதிரி மாறுகிறது. ஒரு ஒரு கண்டிஷன் உள்ள போறது, நம்ம வாயில சமைக்கிறோம், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள குடல்ல சமைக்கப்பட்டு ஒரு லெவல்ல நல்ல கூழ் மாதிரி மாறிடும். அந்த கூழ்ல இருந்துதான் உடம்புக்கு தேவையான எல்லா பொருட்களும் உருவாகும். உடம்பு வளர்ச்சிக்கு தேவைப்படுறதும் அந்த கூழ்ல இருந்தா உருவாகும். உடம்புல இருந்து வெளியில மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களும் அந்த செரிக்கப்பட்ட கூழ்ல இருந்தா கிடைக்கும். அந்த கூழுல ரத்தம் என்ன, நம்ம உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கிற ரத்தம் என்ன செய்யும்னா, அந்த கூழுல இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு உடம்பின் ஒவ்வொரு இடத்துக்கும் அது டிராவல் பண்ணும். அந்த சத்த புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸ் சொல்றாங்கல்ல, இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க இப்படி எல்லாம் போடுறாங்கல்ல, நம்ம சாப்பிடுற உடம்புல இருக்கிற எல்லா சத்துக்களையும் அந்த கூழுல இருந்து எடுத்துக்கொண்டு ரத்தம் வந்து பாடியில எல்லா பக்கமும் டிராவல் பண்ணும். ஒவ்வொரு பக்கத்துல ஒவ்வொரு பொருட்கள் உற்பத்தி ஆகும். அந்த பொருள் உற்பத்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்து அதை உற்பத்தி பண்ணிக்கணும். தேவை இல்லாட்டி அது வந்து மலக்குடலுக்கு அனுப்பி விட்டுரும். உதாரணமா நம்ம ரத்தம் என்ன பண்ணோம்னா, சில பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய விதை பைக்கு போச்சுன்னா, விதை பையில வந்து உடம்புல விந்தணுக்கள் கம்மியா இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த விதை பை வந்து அந்த இடத்துல இருக்கிற செல்கள் வந்து விந்தணுக்களை உருவாக்கிக்கணும். அந்த இடத்துலதான் விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய மிஷின் அங்கதான் இருக்குது. அங்க கொண்டு போய் சத்துக்களை கொடுத்த உடனே அவங்க அங்க இருந்து விந்தணுக்களை உருவாக்கிக்கணும். அதே மாதிரி உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்குவோம், நான் 3 மாசத்துக்கு ஒரு ரத்தம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும்ல, உடம்புல ரத்தம் தேவைப்படுகிறது. ரத்தம் நம்ம இந்த சத்துக்களை எடுத்துக்கொண்டு ரத்தம் என்ன பண்ணோம்னா, எலும்புல இருக்கிற எலும்பு மூட்டுகள், மஜ்ஜைகள், அங்க கொண்டு போய் இந்த சத்துக்களை கொண்டு போய் விடும். விட்ட உடனே அந்த எலும்பு மஜ்ஜைகள் என்ன பண்ணும்னா ரத்தத்தை உருவாக்கும். அந்த ரத்தமும் சேர்ந்து ஓடும். முடி உருவாகணும்னா அதுக்குரிய இடத்துக்கு போகும். இப்படி ஒவ்வொன்றும் தேவைப்படக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டு அந்தந்த பொருட்களை உடல் உற்பத்தி செய்யும். அதே மாதிரி பால் உற்பத்தி செய்வதற்கு தேவையான அந்த சத்துக்களை செரிக்கப்பட்ட அந்த கூழிலிருந்து எடுத்துக்கொண்டு
ஆடு மாடுகளுடைய அந்த மடியில கொண்டு போய் விடும். அந்த மடியில தான் ஆல்வியோலஸ் என்று சொல்லப்படுகிற செல்கள் இருக்கிறது. இந்த செல்கள் தான் பாலை உற்பத்தி செய்கிறது. ரத்தம் என்ன பண்ணும், அங்கிருந்து எடுத்துட்டு வர சத்துக்களை கொண்டு வந்து ஆல்வியோலஸ்ல போட்டுட்டு அது அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த சத்துக்களை வாங்கி கொண்ட ஆல்வியோலஸ் பாலாக மாற்றி மடி வழியாக அது உலகத்துக்கு வெளியே கொடுத்து கொண்டே இருக்கும். செரிக்கப்பட்ட இந்த ரத்தத்துக்கும் அடுத்து இருக்கிற அந்த செரிக்கப்பட்ட உணவுக்கும் இடையில தான், இந்த ரெண்டுடைய ப்ராசஸ்ல தான் நமக்கு பால் கிடைக்கிறது என்று இன்றைய அறிவியலாளர்கள் மிக துல்லியமாக கணக்கிட்டு சொல்லுகிறார்கள். இந்த விஷயம் இன்றைக்கு சாதாரண ஒரு எல்கேஜி லெவலாக கூட இருக்கலாம். இன்னைக்கு கூட பல பேருக்கு தெரியல. அறிவியலாளர்களுடைய மட்டத்தில் இது ஒரு சாதாரண விஷயம். ஆனால் இதுவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு யோசித்தால் படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை திருமறை குர்ஆன் பேசுகிறது. சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 66வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புத்தூனிஹி, இந்த கால்நடைகளுடைய வயிறுகளில் இருந்து உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். எப்படி புகட்டுகிறோம்? மிம்பைனி ஃபர்சின் வ தமின், ரத்தத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுக்கும் மத்தியிலிருந்து உங்களுக்கு நாம் புகட்டுகிறோம். லபனன் ஹாலிசா, தூய்மையான பாலை புகட்டுகிறோம். எவ்வளவு தெளிவா! இன்னைக்கு கூட நம்ம ரத்தம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரத்தம் தான் பாலாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பல ஆயிரம் வருஷம், பல 100 வருடங்களுக்கு முன்பே குர்ஆன் வந்து ரத்தம் பாலாகல, மக்களிடம் இருக்கிற அறியாமை போகுது பாருங்க. அதையும் சொல்லணும். ரத்தத்துல செரிக்கப்பட்ட கூழ்ல இருந்தா அப்படி கூட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி கூட சொல்லாம நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ரத்தத்தில் இருந்து வரலங்கிறதுக்காக ரத்தத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுக்கும் இடையில் இருந்துதான் இந்த பால் உற்பத்தி ஆகிறது என்ற ஒரு அறிவியல் விஷயத்தை அன்றைக்கே இது பேசுகிறது. சாதாரண மனித மொழிகளில் பேசுவதாக இருந்தால் ரத்தம் பாலாகிறது என்றுதான் பேசியிருக்க வேண்டும். அப்ப இது சாதாரண மனித வார்த்தை இல்லை, படைத்த இறைவனின் வார்த்தைகள் தான் என்பதை இந்த வாசகம் விளக்குகிறது. இதே விஷயத்தை இந்த மாதிரி பாலை பத்தி ஏதாவது பைபிள் சொல்லுகிறதா என்று பைபிளுக்குள்ள நுழைந்து பார்த்தால் பைபிளும் பாலை பற்றி பேசுகிறது. நேர் உள்டா பார்த்தாலே காதுகளை பொத்தி கொண்டு ஓடுற மாதிரி ஆபாசமாகத்தான் பேசுகிறது. ஏசாயா 60வது அதிகாரம் 16வது வசனம் பாலை பத்தி என்ன பேசுறாங்க? கடவுள் இறைவன் நான் தான் இரட்சகன் என்பதை அறிந்து கொள்வதற்கு சான்றுகளை பற்றி கடவுள் பேசுகிறாராம். எப்படியா? நீ ஜாதிகளின் பாலை குடித்து, ஜாதிக்கு எதிரா பால், அதுக்கு விளக்கம் கொடுத்துருவாங்க. அதை வச்சே தெரியலையா அது பாலை பத்தி பேசல, அது வந்து ஞான பாலை பத்தி பேசுதுன்னு விளக்கம் கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த வரையில் அவரே ஆப்பு வைக்கிறாரு. நீ இப்படி எல்லாம் ஜாதிகளின் பால் என்றால் ஞானப்பால் என்று புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த வரியில பேசுகிறார். நீ ராஜாக்களின் முளைப்பாலை குடித்து, ராஜாத்தின்னு சொன்னா கூட சரி ஆபாசன்ட்டு பேரலாம். ராஜாக்களின் முளைப்பாலை குடிச்சுனா ஆபாசமும் போச்சு இருக்கு. அத்தோடு சேர்த்து அறிவுகட்டத்தனமாகவும் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் அதிலே நிறைந்திருக்கிறது. இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அற்புதமான அறிவியல் வார்த்தைகளை திருமறை குர்ஆன் பயன்படுத்துகிறது. அதிலிருந்து இது இறை வார்த்தை என்பது நிரூபணமாகிறது. Dear brothers, similarly, Quran also speaks about milk. Now, when you have to understand the synthesis of milk, it is the recent invention, recent day discovery that the latest modern day scientists have found out how the milk is synthesized in cattle. They did a research for this to find out that contemporary people actually believe that milk is synthesized out of blood. This is what the misconception majority of people have. People are believing that milk is synthesized from blood, right? So this is a misconception which is prevailing here. Now, the modern day scientists have done enough research on this topic, and they clearly say that it is not the blood which is synthesizing milk. Rather, blood is acting as a carrier. In the process of synthesis of milk, blood is merely acting as a carrier. For example, the food, whatever the cattle takes, it's displayed in the slide. Whatever the cattle takes, it is digested in the stomach, and from the stomach, whatever ingredients which is required to synthesize milk, like lipids, proteins, everything, and lactose, everything is extracted from the digested food. It is extracted into the blood, and the blood acts as a mere carrier to just transport these ingredients to the mammals. Inside the mammals, it is transporting all these to the mammary glands. Now, there is a special type of cell in mammary glands called as alveolus.
This alveolus is solely responsible for the synthesis of milk. With the ingredients, whatever it absorbs from the blood, which was initially transmitted from the digested food, it intakes all these ingredients and it is synthesizing the so-called milk. So this is the latest day, the modern day scientists have proved that this is how the milk is synthesized.